யாரு வரவேற்புரையும் அவங்கள பேச சொல்லிடுங்கப்பா. முன்னிலை இளையநந்தன் சாக்கியா. பேச சொல்லுங்க அவரை. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது. ஜெய் பீம், நமோ புத்தா. தமிழ்நாடு பௌத்த சங்க மூலமாக இந்த இணைய வழி கருத்தங்களை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் கௌதம் சன்னா அவர்களுக்கும், இன்றைய இணையவழி கருத்தரங்கத்தை கருத்துரை ஆற்றுகின்ற இளவேந்தன் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்குகின்ற பாலு ஐயா அவர்களுக்கும், மற்றுமுள்ள இந்த இணையவழியிலே இணைந்திருக்கின்ற அனைத்து பௌத்த சொந்தங்களுக்கும், அறிஞர்களுக்கும், ஆராய்ச்சியாளர்களுக்கும், இந்த பௌத்தத்தை மீட்டெடுக்கின்ற பெருமுயற்சியிலே வெற்றி கண்டு தமிழ்நாடு அளவிலே அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளை பெற்றுத் தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மோகூர் அசோக் கௌதமனந்தா புத்த கோயில் சங்கரத்தின் முறையிலே மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பௌத்தத்தை மீண்டும் மீட்டெடுத்து அனைத்து பௌத்தர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு தொடர்ந்து அள்ளும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து தொண்டாற்றி வருகின்ற அனைத்து சகோதரர்களுக்கும், பார்த்திபன் சகோதரர் அவர்களுக்கும், திருநாவுக்கரசு, தமிழ்நாடு பௌத்த சங்க மாநில சிறுபான்மையினர் கமிட்டி உறுப்பினர் வசந்த் சகோதரர் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி, புரட்சியாளர் அம்பேத்கர் விட்டு சென்ற அந்த பௌத்தத்தை 10 லட்சம் பேரோடு இணைத்த குறுகிய நாட்களிலே புரட்சியாளர் பணிநைப்பாடம் அடைந்து விட்டார். அவர் இருந்திருந்தால் எத்தனையோ லட்சம் பேர்களை பௌத்தத்தில் இணைத்திருப்பார். அவர் விட்டு சென்ற இந்த தொடர் பௌத்த பரப்புதலை தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை தொடர்ந்து ஒவ்வொரு வழிகளிலும் தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது என்பதை அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் தெரிந்திருக்கும். இவருடைய இந்த எண்ணத்தை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பௌத்தர்களும் ஒரு குடையின் கீழ் நிற்க வேண்டும் என்ற ஆசையோடும் வாஞ்சையோடும் தீவிர முயற்சியோடும் செயல்படுகிற அந்த மகத்தான அந்த முயற்சிக்கும் அவர்களுடைய செயற்பாட்டுக்கும் கொள்கை மாறாது தொடர்ந்து இந்த வெற்றி பயணம் வெற்றியடைய வேண்டும் என்று தமிழ்நாடு பௌத்த சங்க சார்பிலும் பௌத்த உறவியல் சார்பிலும் இந்த அம்பேத்கரை விரும்புகிறவர்கள் அத்தனை பேரும் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்பதை தமிழ்நாடு பௌத்த சங்க ஒவ்வொருடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த விருப்பத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரிவுகளும் ஒன்றிணைந்து பௌத்தர்களாக மாற வேண்டும் என்பது கேட்டுக்கொண்டு, தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்போடு
ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே ஒவ்வொரு அம்பேத்கரை பின்பற்றுபவர்கள் அனைவரும் மதம் என்ற இடத்திலே பௌத்தம் என்று போட்டு பௌத்தர்களாக அந்த பதிவை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வேண்டி பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த இணையவழி கருத்தரங்கிற்கு முன்னிலை கொடுத்த தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவையினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த இணையவழி கருத்தரங்கு குழுவில் பாடுபடுகின்ற அத்தனை சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை புத்த வந்தனத்தை செலுத்தி என்னுடைய முன்னிலையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொண்டு ஜெய் பீம், நமோ புத்தா, நன்றி, வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கிடலாமா? அனைவருக்கும் வணக்கம். பௌத்தர்கள் சங்க பேரவையின் இந்த கருத்தரங்கில் ஒருங்கிணைப்பதில் மகிழ்ச்சி. நான் தலைமை உரை ஆற்றுவதற்கு முன்பு டாக்டர் சுபாஷினி அவர்கள் தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் தலைவர் சில அறிவிப்புகளை பௌத்தர்களுக்காக முன்வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரும் இப்போ இணைப்பிலே இருக்கின்றார். அவரை ஒரு 2 நிமிடம் தனது கருத்துக்களை முன்வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிறகு எனது தலைமை உரை தொடரும். டாக்டர் சுபாஷினி. நன்றி. மியூட் பண்ணிடுங்க. ஒரு அறிவிப்பு. வருகின்ற 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உலக அருங்காட்சியக தினம் கொண்டாடப்படுகின்றது. இப்போ அருங்காட்சியகங்கள் அப்படிங்கிறது பல்வேறு வரலாற்று சின்னங்களை பாதுகாத்து வைத்திருக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற இந்த உலகளாவிய நிறுவனம் சென்னையில் இருக்கின்ற சென்னை அருங்காட்சியகத்தில் ஒரு 2 மணி நேர நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக இந்த தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை மிகுந்த ஈடுபாட்டுடன் தொடர்ச்சியாக அகழாய்வுகள் பற்றியும் ஆர்வத்துடன் இயங்கிக் கொண்டிருப்பதாலும் பல சொற்பொழிவுகளை இதுவரை கேட்டிருப்பதாலும் உங்களுக்கும் இது பயனளிக்கும் என்ற வகையில் இந்த விளம்பரத்தை, அதாவது இந்த அறிவிப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இது இந்த அறிவிப்பு இன்டர்நேஷனல் மியூசியம் டே. இதை பார்த்து குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ள விரும்புவர்கள் உங்க கேமரால கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பிறகு சேட் ரூம்ல நான் அந்த அறிவிப்பை உங்களுக்கு நான் பகிர்ந்து அளிக்கிறேன். இது இப்ப இன்டர்நேஷனல் மியூசியம் டே 18 மே 2025 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அதன் பொருட்டு அந்த நாளில் காலை 10 முதல் நண்பகல் 12:30 வரை ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக நாங்கள் அமராவதி சிற்பங்களை உங்களுக்கு காட்டலாம் என்று நினைத்திருந்தோம். ஒரு சொற்பொழிவு நான் ஏற்கனவே வழங்கி இருந்தேன் அமராவதி சிற்பங்கள் பற்றி. ஆனால் நான் தொடர்பு கொண்டு விசாரித்த பொழுது இப்பொழுது அந்த பகுதியில் சில மாற்றங்கள், சில வேலைகள் செய்து கொண்டிருப்பதால் இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் பரவாயில்லை, ஆதிச்சநல்லூர் அகழாய்வுகள் மற்றும் சிந்துவெளி அகழாய்வுகள் தொடர்பான சின்னங்கள் எல்லாம் இருக்கின்ற கேலரிஸ் ஓப்பனா வச்சிருக்கிறாங்க, திறந்து வைத்திருக்கிறார்கள். அதோடு நாகப்பட்டினம் வெண்கல புத்தர் சிற்பங்கள், அது TN ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிடுற அந்த வெண்கல புத்தர் சிற்பங்கள் 9 இருக்கின்றன. அவற்றையும் நாம் சென்று பார்க்கக்கூடிய வகையில் அதையும் நாங்கள் அன்றைக்கு உங்களுக்கு காட்டுவதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்கு பிறகு புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு சர் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை வைத்திருக்கின்றார்கள் இங்க அருங்காட்சியகத்துல. இந்த சென்னை அருங்காட்சியம் சென்னையில இருப்பவர்கள் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் எந்த பகுதியில இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ளலாம். தமிழ் மரபு அறக்கட்டளை பிரத்யேகமாக எந்த விதமான கட்டணமும் உங்களுக்கு அன்றைக்கு நாங்கள் வசூலிக்கவில்லை. ஆனால் சென்னை அருங்காட்சியகத்தில் என்று ஒரு கட்டணம் இருக்கின்றது. 10 ரூபாய் 15
ரூபாய் என்று வரும். அந்த கட்டணத்தை மட்டும் நீங்கள் செலுத்தி டிக்கெட் வாங்கி கொண்டு, மற்ற வகையில் நானும் டாக்டர் பத்மாவதி அவர்கள் இங்க படம் போட்டிருக்கேன். டாக்டர் பத்மாவதி அவர்கள் இங்க எல்லா அனைவருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் 4 உரைகள் அவங்க வழங்கியிருக்கிறாங்க, ஆய்வுரைகள் வழங்கியிருக்காங்க. அவங்க தமிழ்நாடு தொல்லியல் துறையில வந்து பணியாற்றியவர்கள், இன்னும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். அவரும் நானும் இந்த அகழாய்வு பகுதிகள், நாகப்பட்டினம் வெண்கல புத்தர் சிற்பங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு சென்று நேரில் உங்களுக்கு அழைத்து சென்று காட்டி விளக்கம் அளிக்கலாம் என்று இருக்கின்றோம். இதற்கு உங்களுக்கு தொடர்புக்கு நீங்க தகவல் வேண்டும் என்றால் இங்க நான் தொடர்பு எண் கொடுத்திருக்கேன். இந்த எண்ணில வந்து நீங்க தொடர்பு பண்ணலாம். ஆனால் நீங்கள் கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். கூகுள் ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து இந்த கூகுள் ஃபார்ம் பதிவு லிங்க் வந்து நான் உங்களுக்கு இப்ப சாட்ல வந்து போட்டுறேன். இந்த படத்தையும் நான் உங்களுக்கு பகிர்ந்துடுறேன். பிறகு வந்து உங்களுடைய குழுக்கள்ல இந்த படம் வரும் மாதிரி இருக்கும். நீங்க விரைந்து பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு 40 பேருக்கு மேல் போகாத வகையில் குழுக்களை நாங்கள் தயாரிக்க விரும்புகின்றோம். ஆகையால் முதல்ல வருபவர்களுக்கு முதல் உரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நீங்கள் இந்த தகவல் பற்றி ஏதாவது தகவல் வேண்டுமென்றால் சாட்ல தகவல் போடுங்க, கேள்விகளை போடுங்க. நான் உங்களுக்கு தகவல் வழங்குகின்றேன். நன்றி. நன்றி டாக்டர் சுபாஷினி அவர்களுக்கு. இப்போது நமது இந்த இணைய கருத்தரங்கு இப்போது நாம் தொடங்குவோம். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் மிக சிறப்பான ஒரு பல பணிகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய அனைத்து புத்த விகார்களும் சுமார் 80 புத்த விகார்கள் அல்லது புத்தர் திருக்கோயில்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றி வருகின்றன. ஒவ்வொரு விகாரிலும் சங்கரத்தினர்கள், புத்த பூசகர் ஆகியோர் பணியாற்றி வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை மகா சங்காதிபதி வணக்கத்திற்குரிய பிக்கு தம்மசீலர் அவர்களுடைய தலைமையில் பிக்குங்கள் கொண்ட சங்கம் வழிநடத்துகின்றது. தமிழ்நாட்டில் அகில இந்திய பிக்கு சங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மத நிறுவனமாக தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை அங்கீகரிக்கப்பட்டு தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. பல்வேறு பணிகளை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சங்கத்தை மீட்டெடுத்த நிகழ்வு தியாகனூரில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதற்கு பிறகு தம்மத்தை மீட்டெடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு கால்கோலினை காஞ்சிபுரத்தில் ஜனவரி மாதம் நடத்தியது உங்களுக்கு தெரியும். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி நடத்தியது உங்களுக்கு தெரியும். உலகம் முழுவதிலும் இருந்து 150க்கும் மேற்பட்ட பிக்குகள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து காஞ்சிபுரம் மண்ணிலே பௌத்தத்தை நிலைபெற செய்து புத்தரின் அஸ்தியை அங்கே தம்ம பீடத்தில் வைத்து நிலைபெற செய்த நிகழ்வையும் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை நடத்தியது. இந்த பணிகளை தொடர்ந்து தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ்நாட்டு பௌத்தர்களுக்குமான உறவை மேம்படுத்துவதில் நாம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். அந்த வகையில் நமது முயற்சியினால், தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் முயற்சியினால் 3 முக்கியமான அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அவருக்கு இந்த நேரத்திலே இங்கே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது அறிவிப்பு, கடந்த ஆண்டு நாக்பூருக்கு செல்வதற்கு 120 பேருக்கு போய் வர ரயில் கட்டணத்தை முழுமையாக ஏற்று 2 பெட்டிகளை நமக்கு இணைத்து வழங்கியது தமிழ்நாடு அரசு. அதன்படி 120 பேர் நாம் நாக்பூருக்கு அம்பேத்கர் பௌத்தமேற்ற இடத்திற்கு போய் அந்த இடத்தில் அந்த விழாவிலே கலந்து கொண்டு திரும்பினோம். அதற்கு பிறகு சிறுபான்மை ஆணையத்தோடு தொடர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தை விளைவாக நமது சங்கத்தின் பேரவையின் துணை செயலாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு வசந்த் அவர்கள் சங்கத்தின் சார்பாக கொண்டு சென்ற கோரிக்கைகளை தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் அமைச்சர் 3 அறிவிப்புகளை செய்தார். இந்த 3 அறிவிப்புகள் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுவரை நடந்திராத ஒரு மாபெரும் சாதனையாகும். முதலாவது அறிவிப்பு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பௌத்தர்கள் நாக்பூருக்கு இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் போய் வருவதற்கான பயணச் செலவை தமிழ்நாடு அரசே வழங்குகிறது. ஒருவருக்கு 5000 ரூபாய் வீதம்
120 பேருக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த தொகையை அது வழங்குகின்றது. அதேபோல புத்தரின் புனித தலங்களாக இருக்கக்கூடிய லும்பினி, கயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு போய் வருவதற்கான பயணச் செலவையும் 50 பேருக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்குவதற்கான ஆணையும் இப்பொழுது பிறப்பித்திருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டில் மத ரீதியான புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய மதத்தவர்களாக கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்களுக்கு கூட காசிக்கு சென்று வருவதற்கான நிதி உதவியை தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதேபோல 4வது மதமாக பௌத்தம் இப்போது அங்கீகரிக்கப்பட்டு பௌத்த புனித பயணத்தை மேற்கொள்வதற்கான தொகையினை தமிழ்நாடு அரசு வழங்குகின்றது. முதற்கட்டமாக 50 பேருக்கு அந்த தொகையினை வழங்குகின்றது. பௌத்தர்களின் எண்ணிக்கை கூடுவதை பொறுத்து இந்த தொகையினுடைய அளவும் அதனுக்கான எண்ணிக்கையும் உயர்த்தப்படும் என்பதை இங்கே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பு. கடந்த 6 மாதங்களாக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தோடு நாம் தொடர்ந்து வைத்த கோரிக்கையின் விளைவாக காஞ்சிபுரத்திலே பௌத்த பண்பாட்டு மையத்தை 10 ஏக்கரிலே நிறுவுவதற்கான ஒரு மாபெரும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்கின்றது. இந்த 3 அறிவிப்புகளும் 2000 புத்தர் பிறந்து புத்தர் ஞானம் எய்தி 2558 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற இந்த ஆண்டில் நடைபெறுவது அறிவிக்கப்பட்டிருவது தமிழ்நாடு பௌத்தர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதனைகளுக்கு நீங்கள் அனைவரும் பெருமை கொள்ளலாம். கூட்டு முயற்சியாக நாம் மேற்கொண்ட இந்த செயல்கள், பணிகள் அத்தனையும் உங்களுக்கு பலனளிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த பணிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து நமக்கு வழிநடத்தி வருவதில், வழிகாட்டி வருவதில் முக்கியமானவர்களுக்கு இங்கே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், சிறுபான்மை ஆணையத்தின் முன்னாள் அமைச்சர் திரு மஸ்தான் அவர்களுக்கும், தற்போதைய அமைச்சர் திரு மாண்புமிகு திரு ஆவடி நாசர் அவர்களுக்கும், எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எழுச்சி தலைவர் அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், ஆணையத்தினுடைய தலைவர் திரு ஜோ அருண் அவர்களுக்கும், ஆணைய உறுப்பினர்களுக்கும், வசந்த் அவர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை இந்த 3 கோரிக்கைகளை வென்றெடுத்ததில் மிக்க நன்றியோடு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் சார்பாக. அது மட்டும் இல்லாமல் இந்த பணிகளில் தொடர்ந்து நம்மோடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னணி பொறுப்பாளர்களான திரு வசந்த், திரு பார்த்திபன், திருநாவுக்கரசு, அம்பேத் ஆனந்த், கௌதமன் உள்ளிட்ட பல்வேறு தோழர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் எனது நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் தவறாக எண்ண வேண்டாம். குறுகிய காலமாக இருக்கின்றது. இந்த பணிகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பௌத்தர்கள் முன்னெடுக்க வேண்டிய பணிகளை நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன. அந்த வகையிலே நீங்கள் இவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த கட்டமாக நாம் சொல்ல விரும்புவது, நாளை மறுநாள் புத்த பூர்ணிமை நிகழ்வு உலகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. அதற்கான அறிவிப்பு ஒவ்வொரு நாட்டின் பௌத்த அமைப்புகளும் வெளியிட்டு புத்தருடைய இந்த ஞானம் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் முறையாக இதை அறிவிக்க வேண்டும் என்று சங்கத்தை கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர்கள் இந்த மாதம் மே மாதம் 2ஆம் தேதி இணைய வழியாக சங்கத்தின் கூட்டம் மகா சங்காதிபதி வணக்கத்திற்குரிய பிக்கு தம்மசீலர் அவர்களுடைய தலைமையில் துணை செயலாளர் திரு போதி அம்பேத்கர் அவர்களது முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற வகையில் நானும் பங்கேற்றேன். பார்த்திபன் அவர்களும் பங்கேற்றார். அவர்கள் கூடி முடிவெடுத்த முடிவுகளை நாம் இணையத்திலே ஃபேஸ்புக்கிலே அவர்களுடைய கடித முகப்பிலே நாம் அளித்திருக்கின்றோம். அதை பார்த்து அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு மத அமைப்பாக
சங்காதிபதி அவர்கள் விடுத்திருக்கின்ற அழைப்பை ஏற்று நாம் புத்தருடைய பிறந்த நாளான புத்த ஜெயந்தி விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அனைவரும் புத்தாடை அணிந்து காலை 8 மணிக்கு தங்களுடைய விகாருக்கு செல்ல வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய புத்த பூசகர்களும் சங்க ரத்தினர்களும் பிக்குகளும் ஒவ்வொரு விகாரிலும் பங்கேற்று வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வார்கள். தம்மத்தை போதிப்பார்கள், திரிசரணத்தையும் மும்மணியையும் மக்களுக்கு போதிப்பார்கள், பஞ்சசீலத்தையும் சொல்லுவார்கள். அப்பொழுது அனைத்து திருக்கோயில்களிலும் இனிப்புகளை வழங்கி, பலகாரங்களை வழங்கி சுற்றத்தாரை நட்புடனும் சகோதரத்துவத்துடனும் நடந்து கொள்வதற்கான ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வதற்கான நிகழ்வாக அதை நீங்கள் மாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பௌத்தருடைய வீட்டிலேயும் இனிமேல் இந்த ஆண்டு முதல் புத்த பூர்ணிமை நடைபெறுகின்ற இந்த நாளில் வீட்டு வாசலில் அகல் விளக்கை ஏற்றி நமது வழிபாட்டு முறையை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற அழைப்பையும் சங்கம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அதை அனைவரும் தங்களது வீடுகளில் புத்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளில் வீட்டு வாசலில் அகல் விளக்கை ஏற்றி எங்கள் வீட்டில் புத்தர் ஒளி நிறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் காட்டுவதற்கான ஒரு முயற்சியாக உங்கள் வீட்டு வாசலில் அகல் விளக்கை ஏற்றி தீப ஒளியை ஏற்றி நீங்கள் புத்த பூர்ணிமாவை கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 12ஆம் தேதி நான் ரோகிணி புத்த விகாரிலும் பண்டிதர் அயோத்திதாசர் தொடங்கிய தென்னிந்திய புத்த விகாரிலும் இந்த புத்த பூர்ணிமை நிகழ்விலே பங்கெடுத்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் தம்புச்செட்டி தெருவிலே சென்னையிலே இருக்கக்கூடிய தம்புச்செட்டி தெருவிலே போதி முரசு என்கின்ற பத்திரிகை பௌத்தர்களுக்காக வெளிவருகின்ற ஒரே ஒரு தமிழ் மாத இதழின் அலுவலகத்தை திறந்து வைக்கின்றேன். இவையெல்லாம் நாம் இந்த 3.5 ஆண்டுகளில் மேற்கொண்ட பணிகளின் விளைச்சலாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் இதை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற, உழைத்து கொண்டிருக்கின்ற, இரவு பகல் பாராமல் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுகின்ற கோவி பார்த்திபன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அவருக்கு உங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை அவருக்கு பாராட்டி தனது நல்வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறது. தனிப்பட்ட முறையில் எனது நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தரின் பேரொருள் மும்மணி அருளும் அவருக்கு நிலை பெறட்டும் என்று நான் புத்தரிடத்திலே புத்தரின் ஒளியோடு அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த புத்த பூர்ணிமை நிகழ்வை அனைவரும் திரும்பி பார்க்கின்ற வகையில் என்று இல்லாமல் அனைவரும் சகோதரத்துவத்தோடு இருக்கின்ற வாய்ப்பை உருவாக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டிற்கான புத்த ஜெயந்தி விழாவை ஐநா சபையும் கூட சமத்துவத்திற்கான நாளாக அறிவித்து அதை கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றது. எனவே இந்த ஆண்டுக்கான செய்தியாக உலகின் சமாதானம், அமைதி, நல்லிணக்கம், இதுதான் புத்தர் நமக்கு விடுக்கும் செய்தி. போரை விரும்பாத புத்தர் பிறந்த மண்ணிலே போருக்கான சூழல்கள் இப்பொழுது எழுந்தது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் புத்தருடைய பிறந்த நாள் வருவதை ஒட்டி அந்த போரும் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. முழுமையான போர் நிறுத்தத்தை இந்தியாவும் பாகிஸ்தானும் எட்டியிருக்கின்றன என்கின்ற நற்செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது. இவையெல்லாம் புத்தர் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய ஒரு நற்பாதை, நல் ஒளி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் தொடர்ந்து பணியாற்றுவோம். எல்லா மனிதரையும் வீழ்த்துகின்ற ஒரு மிகப்பெரிய அற்ப ஆயுதம் பொறாமைதான் எல்லா மனிதனுக்கும் வீழ்ந்து வீழ்த்துவதற்காகவும் மனதிலே உருவாகின்ற ஒரு துரு என்று நாம் சொல்லலாம். புத்தர் பொறாமையை பற்றி சொல்கின்ற பொழுது, ஒரு இரும்பிலே துரு ஏறிவிட்டால் அது எப்படி அந்த உறுதியான இரும்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அதை காணாமல் செய்து வெறும் துரும்பு எதற்கும் உதவாத ஒரு துரும்பாக அதை மாற்றி விடுகிறதோ, இரும்பையே கரைத்து விடக்கூடிய துரும்பு அந்த இரும்பிலிருந்து தான் உருவாகிறது. அதுபோலத்தான் பௌத்த பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சில தோழர்கள் மனத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பொறாமை என்கின்ற தீ புத்தரின் பேரொருளால் அணைந்து அவர்களும் நம்மோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கின்ற அழைப்பையும் இந்த நேரத்திலே நான் விடுக்கின்றேன். அன்பிற்கானது, சகோதரத்துவத்திற்கானது, அமைதிக்கானது, நல்லிணக்கத்திற்கானது என்கின்ற புரிதலோடு இந்த கருத்தரங்கை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும்.
பௌத்தத்தின் பொருளாதார கோட்பாடுகள் என்கின்ற தலைப்பிலே பேராசிரியர் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். அவருக்கு எனது புத்த பூர்ணிமை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, தொடர்ந்து இது போன்ற ஆய்வுகளில் அவர் மேற்கொள்ள வேண்டும், ஈடுபட வேண்டும். அவரது உரையை நீங்கள் முழுமையாக கேட்டு உங்களது கருத்துக்களை நீங்கள் முன்வைக்க வேண்டும். அறிவு சார்ந்த மதமாக பௌத்தம் இருக்கிறது என்று நாம் நம்பினால் போதாது, நாமும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாய்ப்புகள். உங்களது அனைத்து Facebook தளத்திலேயும் இந்த உரைகளை பதிவிடுங்கள். அனைவருக்கும் தம்மத்தை கொண்டு போய் சேருங்கள், பௌத்தத்தை கொண்டு போய் சேருங்கள். அனைவருக்கும் புத்த பூர்ணிமை நல்வாழ்த்துக்கள். ஜெய் புத். ஆனா ஜிகேஎம் காலனி ப்ரோக்ராம் பத்தி சொல்லணும். அதுதான் சொன்னேன். GKM காலனியில, அதாவது ரோகிணி புத்த விகார் GKM காலனியில 12ஆம் தேதி காலை நடக்கின்ற புத்த வழிபாட்டு நிகழ்விலே நான் கலந்து கொள்கின்றேன். முக்கியமான முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றார்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற புத்த விகாரிலும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய புத்த விகாரிலும் நடைபெறுகின்றது. பெரம்பூரிலே இருக்கின்ற தென்னிந்திய புத்த விகாரில். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து புத்த விகார்களிலும் அனைத்து பிக்கு நம்மகிட்டே இருக்குது வெறும் 10 பிக்குகள் தான். அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு விகாரிலும் நிகழ்விலே பங்கெடுக்க வேண்டும். சங்கரத்தினர்கள் விக்குகள் வராத இடத்திற்கு சங்கரத்தினர்கள் தங்களது பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் புத்த பூர்ணிமை சிறப்பாக கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டு வாசலில் புத்தரின் கொடியை ஏற்றுங்கள், அகல் விளக்கை ஏற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை, புத்த ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்த பூர்ணிமை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பேராசிரியர் அவர்கள் தனது உரையை நிகழ்த்துவார். ஜெய்பீம். நன்றி தோழர். ஐயா ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க. தெரியுதுங்கண்ணா, நல்லா தெரியுதுண்ணா. தெரியுது. அனைவருக்கும் ஜெய்பீம். நமோ புத்தாய. அனைவருக்கும் பௌத்த பூர்ணிமா வாழ்த்துக்கள். அன்பு தோழர் கௌதம் சன்னா அவர்கள் சொன்னது போல தமிழ்நாடு அரசுக்கும் இந்த நேரத்தில் நாம் நமது பௌத்தர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை நடத்தக்கூடிய தொடர் இணைய வழி காணொளி கருத்தரங்கில் இன்று பௌத்தமும் பொருளாதார கோட்பாடும் என்கிற தலைப்பில் நான் உரையாற்றுவதற்கு அனுமதி அளித்ததற்கு நன்றியும், இதில் பேசுவதற்கு நான் மிக்க மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த அருமையான கூட்டத்தில் என்னை பேச ஒத்துழைத்த அனைத்து சங்கப்பேரவை உறுப்பினர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் இணைந்துள்ள அன்பு தோழர்களும் அன்பு சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த ஸ்லைடு மாறுதுங்களா மாறலீங்களாங்க பார்த்து சொல்ல முடியுமா? இல்ல, ஃப்ரண்ட் மட்டும் தான் இருக்கு. ஃப்ரண்ட் பேஜ் மாறல. மாறிச்சு. கண்டினியூ பண்ணுங்க. மாறிச்சுங்களா? ஓகே. முதல்ல இந்த பௌத்தமும் பொருளாதார கோட்பாடும் அப்படின்னு பேசுறதுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழலாம். ஏன்னா பொருளாதாரம் என்றாலே அது மார்க்சிய பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம், அல்லது மிக்சட் எக்கனாமி என்று சொல்லக்கூடிய அந்த கலவை பொருளாதாரம், அல்லது காந்திய பொருளாதாரம் கூட அப்படின்னு பல பேர் பேச கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பொருளாதாரத்திற்கும் பௌத்தத்துக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பொருளாதாரத்துக்கும் பௌத்தத்துக்குமான தொடர்பை நான் என்னுடைய அனுமானத்தினாலோ அல்லது நான் என்னுடைய ஆவலாலோ சொல்லல. புத்தருடைய அஷ்டாங்க மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த எண்மார்க்க நெறிகள் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். அதாவது சரியான பார்வை, சரியான நோக்கம், சரியான பேச்சு அப்படின்னு நம்ம அந்த எண்மார்க்கத்துல நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த எண்மார்க்கத்தில் ரைட் லவ்லிவுட் அப்படின்னு போட்டிருப்போம். என்னதுன்னா சரியான வாழ்வியல் முறை. சரியான வாழ்வியல் முறை என்பதற்கான விளக்கமாக புத்தர் சொல்வது, நாம் என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும், என்ன மாதிரி பொருளாதார வழிமுறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்க, இல்ல ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல
நாம் என்ன மாதிரியான வேலைகளை பணிகளை செய்ய வேண்டும், பொருளாதார ரீதியாக எந்த மாதிரி ஆதாயங்களை ஈட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு கோட்பாட்டை புத்தர் ரைட் லவ்லிஹுட் அப்படிங்கிற தலைப்பில், சரியான வாழ்வியல் முறை அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு பொருளாதாரத்தை எப்படி நாம் அடைய வேண்டும் என்கிற ஒரு பகுதியில் சொல்றாரு. அதனால பௌத்தம் என்பது பொருளாதாரத்திற்கு அந்நியப்பட்டதல்ல. பௌத்தம் நாம் எவ்வாறு பொருளாதாரத்தை நாம் செயல்பட வேண்டும், எந்த மாதிரியான பொருளாதார கொள்கைகளை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும், எந்த மாதிரியான பொருளாதாரத்தோடு நம்முடைய குடும்பங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கிற ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை பௌத்தம் நமக்கு அஷ்டாங்க மார்க்கத்திலேயே இது சொல்லப்படுவதால் பௌத்தத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் தூரம் இல்லை. பொருளாதாரம் என்பது பௌத்தத்தினுடைய ஒரு அங்கம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப பொருளாதாரம் என்பது பௌத்தர்களாகிய நாம் பேச வேண்டிய தலைப்பு. வெறுமனே தியானம் என்பதோ அல்லது வெறும் சாதி ஒழிப்பு என்பதோ இந்து மதம் என்பதோ அதையெல்லாம் பேசுவது மட்டுமல்லாமல் பொருளாதாரம் என்பதையும் நாம் தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். பொருளாதாரம் என்பது பௌத்தத்தினுடைய ஒரு அங்கம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ உலகளவில் நீங்க பொருளாதார கொள்கையை நீங்க பார்த்தோம்னா, நீங்க பல பொருளாதார வல்லுநர்கள், பொருளாதார பேராசிரியர்கள் எல்லாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 3 விதமான பொருளாதார கொள்கைகள் உலகத்தில் உள்ளன. கேபிட்டலிசம், அதாவது முதலாளித்துவம் என்று சொல்லக்கூடிய பொருளாதார கொள்கை இருக்கிறது. சோசியலிசம், அதாவது ஒரு சமத்துவ பொருளாதார கொள்கை உள்ளது, பொதுவுடைமை பொருளாதார கொள்கை உள்ளது. பிறகு மிக்சட் எக்கனாமி என்று சொல்லக்கூடிய பொருளாதார கொள்கை உள்ளது. இப்போ முதலாளித்துவம் என்று சொல்லக்கூடிய பொருளாதார கொள்கையை சில நாடுகள், பல நாடுகள் இன்று கடைபிடித்து வருகின்றன. அதில் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது இப்ப அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகள் முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை கடைபிடித்து வருகின்றன. சோசியலிச பொருளாதார கொள்கை என்று சொல்லும் பொழுது நம்ம 1991 முன்பு யுனைடெட் யுஎஸ்எஸ்ஆர் என்று இருக்கக்கூடிய யுனைடெட் சோவியத் யூனியன் கடைபிடித்த ஒரு பொருளாதார கொள்கையாக சோசியலிசம் இருந்தது. தற்போது அந்த சோசியலிச வடிவத்தில் சைனா போன்ற நாடுகள் இருந்தாலும் கூட அது வடிவத்தில் மாறி இருக்கின்றன. ஆனால் சோசியலிச பொருளாதாரத்தை சைனாவும் மேற்கொண்டிருந்தது. அதற்கு பிறகு கியூபா சோசியலிச பொருளாதாரத்தை மேற்கொண்டது. இன்று அவைகள் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி, ஒரு மிக்சட் எக்கனாமியை நோக்கி அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றாலும் கூட ஒரு சோசியலிச பொருளாதாரத்துக்கான ஒரு முன்னுதாரணமாக முன்னாள் சோவியத் யூனியன், ரஷ்யா அல்லது சைனா, கியூபா போன்ற நாடுகளை நாம் உதாரணமாக நாம் சொல்லலாம். மிக்சட் எக்கனாமி என்பது இந்த முதலாளித்துவ உள்ள ஒரு தேவையான கூறுகளையும் சோசியலிசத்தில் உள்ள தேவையான கூறுகளையும் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய, மக்களுக்கு தேவையான இரண்டையும் ஒருங்கிணைத்த ஒரு பொருளாதாரமாக இருப்பது மிக்சட் எக்கனாமி. அதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக இருப்பது இந்தியா. இந்தியாவில் நாம் கடைபிடித்துக் கொண்டிருப்பது மிக்சட் எக்கனாமி பாலிசி என்று சொல்லக்கூடிய கலவை பொருளாதார கொள்கை நாம் கடைபிடித்து வருகிறோம். இப்ப பொருளாதாரம் அப்படின்னா இன்னைக்குள்ள அந்த பேர்ல பொருளாதாரம் அன்னைக்கு அப்படி கிடையாது. அது அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க மாமேதை மார்க்ஸ் அவர்கள் கூட சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அந்த நிறைய டெர்மினாலஜி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தியிருப்பார். இப்போ பொருளாதாரத்தையும் அரசியலும் அவர்கள் பிரிக்காமல் ஒரு இரண்டுமே ஒன்றுதான் என்கிற காலகட்டத்தில் இருந்த பொழுது ஒவ்வொரு துறைகளும் தனித்துவமாக இங்கு விவாதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு துறைகளிலும் தனித்துவமாக அரசு மக்களும் கவனம் செலுத்த வேண்டும். அது இன்னும் மேலும் செழுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பிறகு அரசியல் என்பது தனித்துறையாகவும் பொருளாதாரம் என்பது தனித்துறையாகவும் ஆக்கப்பட்டது. இப்ப இன்னைக்கு அரசியல், பொருளாதாரம், பண்பாடு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. முன்னாடி அரசியல் பொருளாதாரம் தனியா கிடையாது. அது அரசியல் பொருளாதாரம் என்று சேர்ந்துதான் இருந்தது. பிறகு அரசியல் தனியாகவும் பொருளாதாரம் தனியாகவும் இருந்தது. இப்போ இந்த பொருளாதாரத்திற்கும் நமது பௌத்தத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நீ கேட்கலாம். உதாரணத்துக்கு பௌத்தம்னா என்னன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு, நான் பொது புத்தியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த கருத்தை நான் சொல்றேன். நான் பௌத்தம் பற்றி சரியாக தெரியாதவர்களுக்கு, பௌத்தம் என்றாலே நாம் தியானம் செய்ய வேண்டும், பௌத்தம் என்றாலே நாம் அமைதியை போதிக்க வேண்டும் அப்படின்லாம் பல பேர் சொல்லுவாங்க. கோபப்படக்கூடாது. இது பொதுவா சொல்லக்கூடிய ஒரு சொற்கள். அப்படின்னா நீங்கள் சுரண்டப்படுகின்ற தொழிலாளிகள், ஒரு மில்லுல ஒரு தொழிலாளி வேலை செய்யறாரு, அவருக்கு சரியா சம்பளம் தெரியல, அந்த வாரம் அவர் ஏதோ ஒரு விடுமுறை எடுத்திருக்காரு, ஆனால் சரியாக சட்டப்பூர்வமாக ஒரு விடுமுறை அளிக்கப்பட்டாலும் கூட அங்குள்ள மேல் அதிகாரிகளால் அவருடைய விடுமுறை நிராகரிக்கப்பட்டு அவருடைய சம்பளத்தை ரத்து செய்யறாங்க. அப்ப இது போன்ற சுரண்டல்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அந்த தொழிலாளி கிட்ட போயிட்டு, ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தியானம் செய்யுங்க, உங்கள் பிரச்சனை போகும் அப்படின்னு சொல்றது என்பது அது எவ்வளவு தூரம் அபத்தமா இருக்கும். இதை நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது பொருளாதார ரீதியாக சுரண்டப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டில்
நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்க வந்து ஒரு கூலி தொழிலாளர் இருக்கலாம், அவருக்கு சரியான கூலி வழங்கப்படாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த நாட்டுல வந்து எவ்வளவு கொத்தடிமைத்தனம் இங்க இருந்து நம்ம பார்த்திருக்கோம். ஒரு அறமறைக்கா நெல் உயர்வுக்காக போராடி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் இங்க பலியான சம்பவத்தை நம்ம பார்த்திருக்கோம். அப்போ பொருளாதார ரீதியாக ஒரு கொத்தடிமை தனமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில், இந்த நாட்டில் நாம் அந்த பொருளாதார பிரச்சனை நீங்க பேசாதீங்க, கூலி உயர்வு பத்தி பேசாதீங்க, உங்களுக்கு அடைய வேண்டிய அந்த உரிமைகளை பத்தி எதுவும் பேசாதீங்க, நீங்க வெறுமனே தியானம் மட்டுமே செய்திருங்கள் என்று சொல்வது அது அபத்தம் மட்டும் கிடையாது, அது பௌத்தத்துக்கு எதிரான. ஏன்னா பௌத்தம் என்றைக்குமே வந்து நீங்கள் அக்கிரமத்தை பார்த்து, அதாவது அநியாயத்தை பார்த்து, அநீதியை பார்த்து அமைதியாக இருக்குன்னு பௌத்தம் எங்கேயுமே சொல்லல. இன்னும் சொன்னால் புத்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், அநீதியை கண்டு எவரெல்லாம் கொதிக்கிறார்களோ அவரெல்லாம் பௌத்தர்கள் அப்படிங்கிறார். புத்தரமூர்த்தமும் இருக்கு. யாரெல்லாம் அப்போ பௌத்தர்கள் என்பவர்கள் போராளிகள் அப்படிங்கிற பாபா சாஹேப் பதிவு பண்றாரு. அப்ப பௌத்தர்கள் என்றால் நாம் பொருளாதார பிரச்சனைகள் வரும்பொழுதும், கூலி உயர்வுக்கான பிரச்சனை வரும்பொழுதும், சுரண்டலுக்கு எதிராகவும் நாம் போராட வேண்டும், போராட வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்கும்போது அது என்னன்னா, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமே விட்டுருக்கோம். ஒரு இன்னைக்கு வந்து பெட்ரோல் ஏறிச்சா கம்யூனிஸ்ட் மட்டும் தான் போராடணும், இன்னைக்கு வந்து பஸ் விலை உயர்ச்சா கம்யூனிஸ்ட் மட்டும் தான் போராடணும். அப்ப இது போன்ற பொருளாதார ரீதியாக மக்கள் எங்கெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அதை பார்க்காமலும் போகக்கூடிய போக்கு என்பது பௌத்தத்துக்கு எதிரானது. இது வந்து ஏதோ நான் என்னுடைய அனுமானத்தை நான் சொல்லவில்லை, இது பௌத்தத்தினுடைய புத்தருடைய கொள்கையில நான் சொல்றேன். புத்தர் வந்து 4 உன்னத வாயுங்கள் சொல்லியிருக்க எல்லாருக்குமே தெரியும். அதுதான் வந்து ஃபண்டமெண்டல். அது வந்து 4 நோபல் ட்ரூத் அப்படிங்கிறதா சொல்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் முதல் உண்மை துன்பம் உள்ளது, இரண்டாவது உண்மை துன்பத்துக்கான காரணங்கள், மூன்றாவது உண்மை துன்பத்தை போக்க முடியும், நான்காவது உண்மை துன்பத்தை போக்கும் வழிகள் சொல்லி என்மார்க்கத்தை சொல்றாரு. எல்லாருக்குமே தெரியும். துன்பம் உள்ளது என்றால் நமக்கு என்ன மாதிரி துன்பம் இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இங்கு என்ன மாதிரியான துன்பம் நமக்கு இருக்கு? இங்கு துன்பம் என்பது வெறுமனே வந்து நம்ம சென்டிமெண்டா, ஒரு உணர்வு ரீதியா, என்னுடைய மகன் என்னை காயப்படுத்திட்டான், என்னுடைய மனைவி என்னை காயப்படுத்திட்டாரு, என்னுடைய நண்பன் துரோகம் செஞ்சுட்டான், என்னுடைய துணைவியார் என்னை காயப்படுத்திட்டாங்க, இது மட்டுமே துன்பம் கிடையாது. நீங்கள் அரசியல் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், பண்பாட்டு ரீதியாகவும் துன்பங்கள் நீக்கமர நிறைந்திருக்கின்றன. தோழர் கௌதம் சனா தோழர் அழகா சொன்னாரு, அதாவது பௌத்த பூர்ணிமா நாளில் வந்து போரை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு அரசியல் துன்பம். அது நீங்க பாகிஸ்தானில் உள்ள மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியாமலேயே பாகிஸ்தானை ஒட்டுமொத்த எதிரியாக சித்தரிக்கிறது இல்லையா, அது ஒரு அரசியல் துன்பம். அந்த மக்கள் வந்து அரசியல் துன்பத்தை அவர்கள் எதிர்கொள்றாங்க. பொருளாதார ரீதியான துன்பங்கள் இங்க வந்து எத்தனையோ ஏழை விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் எத்தனையோ பேர் வந்து இங்க வந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம, தன்னுடைய குழந்தைக்கு ஐயோ ஸ்கூல்ல வந்து எப்படி நம்ம ஃபீஸ் கட்ட போறோம்னு ஒரு தவிச்சுக்கிட்டு, தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி திருமணம் செய்ய போறோம் தவிச்சுக்கிட்டு, தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி யூனிஃபார்ம் வாங்கணும் அப்படின்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் பொருளாதார ரீதியாக மக்கள் துன்பப்படுகிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பண்பாட்டு ரீதியான அடையக்கூடிய துன்பங்கள் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சாதியம் தீண்டாமை என்பது பண்பாட்டு ரீதியான துன்பங்கள். அப்ப துன்பம் என்பதை வெறுமனே வந்து நம்ம வந்து ஏதோ எமோஷனலா ஒரு உணர்வு வயப்பட்ட துன்பத்தை மட்டும் புத்தர் சொல்ல. புத்தர் வந்து சஃபரிங் அப்படிங்கிறாரு. அந்த சஃபரிங் அப்படிங்கிற துக்கா அப்படிங்கிற வார்த்தை என்பது அனைத்துக்கும் பொதுவானது. அது நாம என்ன பண்றோம், அரசியல் ரீதியான இருக்கக்கூடிய துன்பம், பொருளாதார இருக்கக்கூடிய துன்பம், பண்பாட்டு ரீதியாக அடைக்கக்கூடிய துன்பம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பிரிச்சு பார்க்கணும். அப்ப துன்பம் என்பது எந்தெந்த வழிகளெல்லாம் துன்பம் வருகிறதோ அவை எல்லாமே துன்பம் தானே. புத்தர் வந்து எங்கேயாவது சொல்லியிருக்காரா, நீ வந்து பொருளாதார ரீதியாக துன்பம் இல்லைன்னா அடையும் பொழுது அதை துன்பம் நீ கன்சிடர் பண்ணாத, நீ அதை துக்கான்னு சொல்லதை எங்கேயுமே சொல்லல. அப்போ மனிதர்கள் எப்போதெல்லாம் துன்பம் அடைகிறார்களோ அவை எல்லாமே துன்பங்கள் தான். அறிவியல் பூர்வமாக பார்த்தால் மனிதர்கள் அரசியல் ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், பண்பாட்டு ரீதியாகவும் துன்பத்தை அடைகிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த துன்பத்திற்கான காரணங்களாக புத்தர் என்ன சொல்றாரு, நம்ம படிச்சிருப்போம் பௌத்தத்துல. துன்பத்திற்கான காரணமாக புத்தர் வந்து 3 விஷயங்களை சொல்றாரு. அதாவது மனிதனுடைய விஷயங்களாக கூட புத்தர் சொல்றார். ஒரு மனிதர்களும் இந்த சமூகமும் மிக மோசமாக துன்பத்தை அனுபவிக்க 3 காரணங்கள் யாதெனில் அவை பேராசை, வெறுப்பு, அறியாமை. அதாவது கிரீடி, ஹேட்ரட், டிலூஷன் அப்படின்னு. பேராசை, வெறுப்பு, அறியாமை போன்ற 3 நச்சுக்கள் தான் மனித மனத்தில் புகுத்து அவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறது அப்படின்னு புத்தர் சொல்றார். அப்ப எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேராசை இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம். நீங்க அந்த பொருளாதார ரீதியா நீங்க பார்க்கும் பொழுது உலகமயமாக்கல் அப்படிங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், குளோபலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நவீன பொருளாதாரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம், லிபரலைசேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம், தாராளமயம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம்.
பிரைவேடைசேஷன் அப்படிங்கிற ஒரு தனியார் மையத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதை வந்து ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இந்த 3 நவீன பொருளாதார கொள்கைகள் வந்து 1990களில் இந்தியாவில் திணிக்கப்பட்டது. இது அமெரிக்க பொருளாதாரம். இதை வந்து குளோபலைசேஷன் என்று நம்ம உலக அளவுல சொன்னாலும் கூட அது வந்து அமெரிக்கனைசேஷன் அப்படின்னு சொல்றதா சரியா இருக்கும். ஏனென்றால் இந்த நாட்டில் ஏகாதிபத்திய முறையில் ஒரு இம்பீரியலிசம்னு சொல்லுவாங்க இல்லையா பொருளாதாரத்துல, அந்த இம்பீரியலிசம் தனத்தோடு அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார கொள்கையை உலகம் முழுவதும் அது பரவுவதற்கு திட்டமிடுகிறது. அந்த நவீன பொருளாதார கொள்கை என்னும் பெயரில் இம்பீரியலிசம் என்பது மறைமுகமாக செலுத்தப்பட்டு இங்க இந்தியா போன்ற நாடுகளில் அது 91க்கு பிறகு மிக தீவிரமாக அது பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. இப்ப இந்த நவீன பொருளாதார கொள்கையோட அச்சாணி என்ன? இப்ப நவீன பொருளாதார கொள்கை லிபரலைசேஷன் கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணாங்க? இந்தியாவை ஒரு ஓப்பன் மார்க்கெட், நீங்க வந்து ஒரு திறந்த ஒரு வெளி சந்தையாக நீங்க இந்தியாவை திறந்து விட்டு எந்த கம்பெனி நீங்க உள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு பொருளாதார கொள்கை இந்தியா வந்து அப்ப வெளியிட்டாங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொக்கோ கோலா, பெப்சி போன்ற கம்பெனிகள் உள்ள வந்தது. நீங்க கம்யூனிஸ்ட்கள் இது குறித்து பேசி நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. இது வெறுமனே ஏதோ இந்தியாவை திறந்து விட்டாங்க, முதலாளிகள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஏகாதிபத்தியத்தோட நம்ம பாக்குறோமே தவிர, இந்த தனியார் நிறுவனங்கள் ஏன் இப்படி கொள்ளையடிக்க ஒவ்வொரு நாட்டையும் விருப்பப்படுகின்றன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அது உள்ளார்ந்த ஒரு பொருள், உள்ளார்ந்த ஒரு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா பேராசை. எனக்கு லாபம் பத்தல, நான் இன்னொரு நாட்டை வந்து நான் வந்து சுவீகரிக்கணும், இன்னொரு நாட்டினுடைய இயற்கை வளங்களை வந்து கொள்ளடிக்கணும். அப்ப இது போன்ற ஆசைகள், இது போன்ற செயல்களுக்கு காரணமாக இருப்பது புத்தர் சொன்னார் இல்லையா, அந்த துன்பத்துக்கான ஒரு காரணமாக பேராசை. இந்த பேராசை தான் தனியார் மயத்தினுடைய அடிநாதமாக இருக்கிறது. அதுதான் இருக்கிற வளங்களை எல்லாம் சூறையாடுகிறது, இருக்கிற மக்களை எல்லாம் சுரண்டுகிறது, உழைப்பாளிகளை சுரண்டுகிறது. நாம ஏதோ முதலாளித்துவம் வந்து விட்டது, தனியார் மயம் வந்து விட்டது, ஏகாதிபத்தியம் வந்து விட்டதுன்னு சொல்லி அந்த வடிவத்தை மட்டுமே நம்ம பார்க்கிறோம். அந்த வடிவம் வருவதற்கு, அந்த வடிவம் இவ்வளவு மோசமாக மக்களை ஒடுக்குவதற்கு காரணம் என்ன? இந்த பேராசை என்பது தனிநபர்கள் சார்ந்தது மட்டும் கிடையாது, அது ஒரு நிறுவனத்துக்கும் நீங்க பூர்த்தி பார்க்கலாம். அப்ப ஒரு பெரு நிறுவனங்கள், நீங்க கார்பரேட் உடைய பெரு நிறுவனங்களுடைய பேராசை தான் இப்படி இயற்கை வளங்களை சுரண்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம நீங்க பெரிய பெரிய நம்ம விவசாய நிலங்களை வந்து கையகப்படுத்தி தனியார் நிறுவனங்களுக்கு விற்பது, அப்புறம் அடித்து பிடுங்கி வாங்குவது, நீங்க மின்சாரம் எடுத்துக்கிங்க, நிலக்கரி எடுத்துக்கங்க, எண்ணெய் வளங்கள் எடுத்துக்கங்க, இது போன்ற எத்தனையோ இயற்கை வளங்களை பிடுங்கி தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அரசு, இது பொதுவாக அரசினுடைய இயல்பு. நான் இந்த நாடு அந்த நாடுன்னு சொல்ல, பொதுவாக அரசினுடைய இயல்பு இன்று ஏகாதிபத்தியமாக அமெரிக்கா எந்த மாடலை, எந்த ஒரு வடிவத்தை கொண்டுள்ளதோ அதையே வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. அமெரிக்கா ஈராக்கை வந்து போர் தொடுத்தது. அது எதன் காரணமாக போர் தொடுத்தது? அங்கு அணு ஆயுதம் இருக்கிறது அப்படின்னு போர் தொடுது. ஆனா அரசியல் தெரிந்த, வரலாற்று ரீதியாக விஷயங்கள் புரிந்த, இது பின்புலம் தெரிந்த அனைவருக்குமே தெரியும், ஈராக்கினுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அமெரிக்கா போர் தொடுத்தது. இதுதான் உண்மை. அப்ப அமெரிக்காவுடைய பேராசை என்பது ஈராக் மக்களுக்கான துன்பமாகவும் இருக்கிறது, அது அமெரிக்க மக்களும் துன்பமாக இருக்கிறது. பேராசை என்பது தனி நபர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு அரசுக்கும் உள்ளது, நிறுவனத்துக்கும் உள்ளது. வெறுப்பு, ஹேட்ரட் அப்படிங்கிறது நம்ம கண்குணம் இன்னைக்கு பார்க்கிறோம். நம்ம இன்றைக்கு இஸ்லாமியர்களும் பட்டியல் சமூக மக்களும் அல்லது சிறுபான்மை மக்கள் எப்படி பார்க்கறாங்க? வெறுப்பா பார்க்கறாங்க. நாம மட்டும் தான், நீங்க பிடிக்கலையா, நீ வந்து இந்து மதத்தின் மீதான ஒரு தவறுதலை நீங்க சுட்டி காட்டீங்கன்னா நீங்க வந்து பாகிஸ்தான் கைகூலி, நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு போ, அந்த மாதிரி ஒரு வெறுப்பான பிரச்சாரங்கள் அரசியல் ரீதியாக எத்தனையோ பேர் பேச நம்ம பார்த்துட்டு கண் கூட நடக்குது. இன்னைக்கு நம்ம பாகிஸ்தான் பிரச்சனை பேசும்போது கூட பாத்தீங்கன்னா அது பாகிஸ்தான் மக்களுக்கே எதிரான ஒரு விஷயம் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. காஷ்மீர் நடந்த பிரச்சனை வந்து காஷ்மீர் மக்களே வந்து எதிர்க்கிறாங்க, அவங்களே போராடுறாங்க, இது தப்பு, எப்படி நீங்க கொலை பண்ணலாம்னு சொல்லி அந்த பயங்கரவாதத்தை எதிர்த்து அந்த ஊர் மக்களே போராடுறாங்க, காஷ்மீர் மக்களே போராடுறாங்க. அப்ப ஒரு குழு செய்த விஷயத்துக்காக நீங்க ஒட்டுமொத்த ஒரு நாட்டையும் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்திருக்கு இல்லையா? நீங்க பாகிஸ்தானா எதிரி அப்படிங்கிற வெறுப்பை சம்பாதித்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் செய்வது நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம் நம்ம. அப்ப வெறுப்பு என்பதும் கூட அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு காரணமாக அமைகிறது. அது அரசுக்கும் பொருந்தும், நிறுவனங்களுக்கும் பொருந்தும். அறியாமை எப்படி நீங்க காரணமா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்படி நடக்கக்கூடிய ஒரு அரசியல் பொருளாதார ரீதியாக நடக்கக்கூடிய இந்த சுரண்டல்களை நமக்கு தெரியாத மாதிரி ஊடகங்களுடைய துணையோடு அரசு நிறுவனப்படுத்திட்டு இருக்கு. நீங்க உதாரணமாக நீங்க கிரிக்கெட் மோகம் எல்லாருக்கும் கிரிக்கெட் பார்ப்பது தவறு கிடையாது.
ஆனா கிரிக்கெட்டின் பெயரால் மக்களை வந்து நீங்க அந்த பக்கம் நியூஸ் பார்க்கறத விட இந்த மாதிரி டைவர்ட் பண்றது, நீங்க மடைமாற்றம் செய்வதன் மூலமாக, நீங்க இது போன்ற விஷயம் டைவர்ட் செய்வதன் மூலமாக மக்கள் உண்மையான பிரச்சனை வந்து பார்க்காம, அரசை வந்து எதிர்த்து கேள்வி கேட்காமல், அவர்கள் தன்னுடைய கேலி கூத்துக்கள் பொழுதுபோக்குகள் மூலமாக மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிற அறியாமை கூட மக்களுடைய துன்பத்திற்கு காரணமாக புத்தர் சொல்றாரு. அப்ப இது போன்ற விஷயங்கள் நடக்காம, இது நம்மளோட பிரச்சனை இல்ல, ஒதுங்கி போறது இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய அறியாமை. அந்த அறியாமையை நீக்கி எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று புத்தர் சொல்கிறார். அப்போ பொருளாதார ரீதியாகவும் மக்கள் நசுக்கப்படும் பொழுதும் இந்த பொருளாதார கொள்கை இங்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிராக உள்ளது என்கிற அந்த விழிப்புணர்வை பெற்று அந்த அறியாமையிலிருந்து நாம் நீங்கி விட்டோம் என்றால் அது வந்து துன்பத்தை நீக்குவதற்கான ஒரு இஷ்யூ நம்ம பார்க்கலாம். நாம சோ துன்பம் என்பது தனிநபர்கள் மட்டும் கிடையாது, நிறுவனங்களுக்கும் பொருத்தக்கூடியது, அரசுக்கும் பொருத்தக்கூடியது. இந்த பேராசை, வெறுப்பு, அறியாமை என்பது எல்லாருக்கும் பொதுவானது. இதுதான் அனைத்து சூழலுக்கும் காரணமாக புத்தர் சொல்கிறார். பாபா சாஹேப் கூட என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இங்கு துன்பம் என்பது சுரண்டல். மாமதை மார்க்ஸ் அவர்கள் வந்து சுரண்டல் சொல்றாரு இல்லையா, அது வந்து அதுதான் வேற ஒண்ணுமே துன்பம்னு புத்தர் சொல்றாரு அப்படின்னு பாபா சாஹேப் சொல்றாரு. இப்ப நவீன பொருளாதாரம் சொல்றோம் இல்லையா, உலகமயம் சொன்னோம் இல்லையா, நவீன பொருளாதாரம். இந்த நவீன பொருளாதாரம், அதாவது இந்த பேராசை, வெறுப்பு, அறியாமை என்று 3 விஷத்தனமான இந்த தூண்களின் மீது கட்டப்பட்ட அந்த நவீன பொருளாதாரம் இன்னொரு பக்கத்துல என்னத்தை உருவாக்குறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நுகர்வு கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கு. மக்களை வந்து நுகர்வு கலாச்சாரத்தை ஆட்பட்டிருக்கு. நுகர்வு கலாச்சாரம்னா என்ன? நீங்க வந்து ஆடம்பர தேவை, அத்தியாவசிய தேவை ஒன்று இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு 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 உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்துவிட்டு, அது மக்களுக்கு தேவையோ இல்லையோ, ஒரு உற்பத்தி செய்துவிட்டு இதை மக்கள் வந்து வாங்க செய்யணும் அப்படின்னா அதற்கான விளம்பரங்களை வந்து அதிகப்படுத்துவது. மக்கள் எங்க போனாலும் வந்து அந்த விளம்பரத்தை பார்ப்பதற்கு, அவருடைய மூளைச்சலவை செய்வதற்கு, அதற்காக ஒரு நிதியை வந்து ஒதுக்கி அதற்காக வேலை செய்வது. அப்ப அந்த மாதிரி நுகர்வு கலாச்சாரத்தில் ஆட்பட்டதன் மூலமாக இந்த நவீன பொருளாதாரம் இன்று வந்து பயங்கரமா ஒரு விஸ்வரூபம் எடுத்துட்டு நம்ம சொல்லலாம். நீங்க ஒரு 10 வருஷம் இன்னைக்கு வந்து இந்த கோக்கு, பெப்சின் ஒரு மாயை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். ஆனால் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கோக்கு, பெப்சி போன்ற இந்த பானங்கள் குடிப்பதே ஒரு ஃபேஷன். நீங்க இதெல்லாம் குடிச்சீங்கன்னா தான் நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நவீனமான மனிதர், நீங்க ஒரு மாடர்னைஸ்டு மேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி அவனுக்கு நுகர்வு கலாச்சாரத்தை இந்த நாட்டுல அவன் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ நம்ம சமீபத்துல போன அட்சய திருதி, நீங்க பெண்களுக்கு கூட நுகர்வு கலாச்சாரம் இருக்கு. அட்சய திருதி அது எதுக்கு கொண்டாடுறாங்க, ஏன் கொண்டாடுறதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு பொய் பிரச்சாரம். நீங்க இன்னைக்கு நீங்க தங்க நகை வாங்குனீங்கன்னா அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிற ஒரு ஒரு பொய்யை நம்பி, அந்த பொய் விளம்பரத்தை நம்பி பெண்கள் என்ன பண்றாங்க, நுகர்வு கலாச்சாரத்துக்கு ஆட்பட்டு நீங்க கஷ்டப்பட்டு தண்டல் வாங்கி வட்டி வாங்கி ஏதோ ஒண்ணு நீங்க வந்து நான் வந்து 1/2 சவரன் நகை வாங்கணும், நான் 1 சவரன் நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த வணிகத்துக்கு மக்கள் ஆட்படுத்தார்கள். அவங்க யாருமே சிந்திக்கிறது கிடையாது, நம்ம போன வருஷமும் இதே மாதிரி அட்சத்திரத்துக்கு வாங்கணுமே, நம்ம நகை அதிகமாயிருச்சா அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. அப்ப நுகர்வு கலாச்சாரம் என்பது என்ன அப்படின்னா, எதெல்லாம் நமக்கு அத்தியாவசியமோ அதை மறந்து விட்டு பொது சமூகத்தில் பக்கத்துல இது வாங்கியிருக்கான், எதிர்த்த வீட்டுல இது வாங்கியிருக்காங்க, இது இப்படி நடந்திருக்கு, அப்ப அவங்கள மாதிரி நம்ம பண்ணோம், இதை நம்ம வாங்கணும்னா தான் இது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மாடர்னா இருப்போம், இல்ல நம்ம அவுட்டேட் பர்சனா வந்து மத்தவங்க பார்ப்பாங்க, இன்னும் நம்மளுக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு நினைப்புல வந்து நாமளே என்ன பண்றோம் அப்படின்னா, நாம அந்த நுகர்வு கலாச்சாரத்துக்கு நாம் அடிமையாகி இந்த நிறுவனங்கள் என்னென்ன பொருளை எல்லாம் சொல்றாங்களோ அத்தனை பொருளையும் வாங்கி குவிக்கிறோம். நீங்க ஷாம்புல இருந்து எடுத்துக்கங்க, ஷாம்பு, சோப்பு, நாம் அணியக்கூடிய உடைகள் எல்லாமே எடுத்துக்கோங்க, எல்லாமே இந்த நுகர்வு கலாச்சாரத்துடைய பாதிப்பு தான். நீங்க ஒரு நம்ம இவரு சொல்லுவார், நம்ம ஐயா ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா, ஆரம்பத்துல வந்து மக்கள் வந்து இந்த வேப்பங்குச்சியும் உப்பையும் கறியும் வந்து வளைக்கிட்டு இருந்தாங்க, நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாரு. அப்ப திடீர்னு ஒருத்தன் வந்தான், கோல்கேட் ஒரு விளம்பரம் வந்துச்சு, என்னன்னா உப்புல கறியில பல்லு தேய்க்கும் போது, என்னது கறியில பல்லு தேய்க்கிறீங்களா, எந்த காலத்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கரியில் பல்லு தேய்ப்பதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வை மாத்திட்டு அவன் பேச கொண்டு வந்தான். ஆனா இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க சார்கோல் அப்படிங்கிற கோல்கேட்டே வந்து தனியா வருது உங்களுக்கு. எந்த கரியை வந்து அவன் வந்து மோசமாக கரியெல்லாம் நீங்க பல்லு தேய்க்கிறீங்களா அப்படின்னு எந்த கரியை அவன் சொன்னானோ அந்த கரியை ஒரு பிராண்டாக மாத்தி கோல்கேட் சார்கோல்னு புதுசா வந்திருக்கு இப்ப. அதே மாதிரி எந்த உப்பை வந்து மிக மோசமாக ஒரு இழிவாக சித்தரிச்சாங்க, உப்புல பழு தேய்க்கிறீங்களா அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு மாறி என்ன ஆகுது, உங்க பேஸ்ல உப்பு இருக்கா அப்படின்னு மாறி இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நாம ஏற்கனவே பயன்படுத்திய நாம ஒரு வாழ்க்கை முறையில் இருந்ததை வந்து ஒரு அருவருக்கத்தக்க அல்லது அசிங்கமான ஒரு சிந்தனையாக நம்மள மாத்திட்டு
அவங்க ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து அதை சுவீகரிக்க செய்து பிறகு நாம எதை கைவிட்டோமோ அதே அவங்க பிராண்டா மாத்துறாங்க. இதெல்லாம் நுகர்வு கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நாம் வாங்கக்கூடிய பொருட்கள், சுவீகரிக்கக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். இதெல்லாம் இந்த நவீன பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சார மாயை. இது பௌத்தத்துக்கு எதிரானது. அதே மாதிரி எங்க வெளியே போனோம் அப்படின்னா மெக்டி போகலாம், எங்கேயா இது போனோம்னா கேஎஃப்சி போகலாம், அங்கதான் வந்து சூப்பரா இருக்கும். கேஎஃப்சி போறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஷனா அப்படியே அவர் வந்து எலைட்டா தன்னை காட்டிக் கொள்வதற்காக இந்த கேஎஃப்ஜி அப்புறம் இது போன்றதுலாம் இருக்கு இல்லையா. ஆனா அங்க நம்ம நிறைய நியூஸ் பார்க்கிறோம், கேஎஃப்சில வந்து எவ்வளவு மோசமா ஒரு இடத்துல பிரச்சனை நடந்தது, அங்க சரியா வந்து பதப்படுத்தாத இறைச்சிகள் அங்க இருந்திருக்குன்னு பாக்குறோம். சில ஹோட்டல் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி எதையெல்லாம் வந்து எலைட்டு நிமிஷம் போறோமோ அங்க எல்லாம் வந்து தகுதியற்ற சுகாதாரமற்ற முறையில் உணவுப் பொருட்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா நம்ம நியூஸ்ல பாக்குறோம். அப்போ இது போன்ற நவீன பொருளாதாரம் என்பது நுகர்வு கலாச்சாரத்தின் மூலமாக மக்களை அடிமைப்படுத்தி நம்மை அறியாமையில் ஆழ்த்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான் நுகர்வு கலாச்சாரம். அப்ப எந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்னா, தம்மபதத்துல புத்தர் அழகான வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவைகளையும் தேவையற்றவைகளையும் உணர்பவர்கள் உண்மையான தேவையை. இது அழகா கவித்துவமா மொழிபெயர்த்தது வந்து தோழர் யாழனாரி அவர்கள். அவர் தான் தம்மபதத்தை வந்து கவித்துவமா மொழிபெயர்த்தார். அதனால இதுவும் ரொம்ப அழகா அந்த தம்மபதத்துல எப்படி வந்திருக்கோ அது வந்து அழகா கவித்துவம் மொழிபெயர்த்தது. தேவைகளில் தேவை. உங்களுக்கு உண்மையிலே இது தேவைன்னா அதை தேவை நீங்க வந்து உணருங்க. இது தேவையில்லை எனக்கு அப்படின்னா உண்மையிலேயே தேவையில்லைன்னு சொல்லி விட்டுருங்க. இல்லை என் ஃப்ரெண்டு வந்து இதை யூஸ் பண்றாங்க. இப்ப இன்னொன்னு சமீபமா நிறைய வந்திருக்கு, என்னன்னா ஆன்லைன் ஷாப்பிங். அது வந்து டெக்னாலஜி வளர்ச்சியை வந்து நம்ம எதிர்க்கல, அது சரியானதான். நம்ம கடைக்கு போக முடியும்னா அதை வந்து வரவேற்கணும், தவறு கிடையாது. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இதை ஆர்டர் பண்ணிட்டாங்க, அது அவங்க சரியா, அது அவங்களுக்கு தேவையா இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தேவையா, எனக்கு தேவை இல்லையா, என்னுடைய குடும்பத்துக்கு தேவையா, என்னோட குடும்பத்துக்கு தேவை இல்லையா, அந்த அந்த விலையை வந்து என்னுடைய குடும்பத்துக்கு உகந்ததா, இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம என்னோட ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணிட்டான், இந்த மாடல் ஆர்டர் பண்ணிட்டான், அப்ப நானும் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம அறியாம ஒரு வருது. அது அறியாமனோட வெளிப்பாடு. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டு இந்த பிராண்ட் ஆர்டர் பண்ணிட்டான், அப்ப நானும் இதை ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு அந்த அறியாமையில வந்து ஐயா கொஞ்சம் இன்னொன்னு நீங்க ஐயா மியூட் போறீங்களா? அதே மாதிரி இன்னொன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெண்ட் நீங்க பாத்துக்கலாம். நீங்க ஒருத்தர் வந்து சார் ஹோஸ்டா இருக்கீங்க, அவரை மீட் பண்ண முடியுமா? பாக்கி லட்சுமின்னு ஒருத்தர் அதை மியூட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே. இப்போ நீங்க நம்ம கண்பட நம்ம பாக்குறோம். நம்ம இப்போ நான் ஒரு மொபைல் நான் வாங்குறேன், இந்த மொபைல் வந்து ஒரு 5 வருஷம் வரலாம், 7 வருஷம் வரலாம், 8 வருஷம் 10 வருஷம் வரலாம். ஆனா என்னன்னா இப்ப 2 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா இது இன்னொரு வருஷன் வந்திருக்கு, நம்ம அதை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நல்லா வேலை பார்க்கக்கூடிய மொபைலை எங்க கொடுத்துட்டு அல்லது வித்துட்டு நம்ம இன்னொரு மொபைல் வாங்க. என்னோட தேவை இது போதும், எனக்கு நான் இந்த ஆப் தான் யூஸ் பண்றேன், இது போதும்னா இந்த ஒரே மொபைலை நீங்க 2 வருஷத்துக்கு அல்லது 3 வருஷத்துக்கு பிறகு கூட யூஸ் பண்ண முடியாத ஒரு நுகர்வு கலாச்சாரம் மைண்ட் நம்ம இருக்கு. எத்தனை நம்ம பயன்படுத்தலாம்? 5 வருஷம் நீங்க டெக்னிக்கலா ப்ராப்ளம் வந்துருச்சு, இல்ல உடஞ்சிருச்சு அப்படின்னா வேற நீங்க மாத்தி தான் ஆகணும், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாடல் வந்து அவுட் ஆயிடுச்சு, நான் இன்னொரு மொபைல் வாங்குறேன். வெளிப்படையா சொன்ன ஆப்பிள் ஐபோன் இந்த வருஷன் ரிலீஸ் பண்ணா உடனே இது அவுட் எடுக்கும். இன்னும் நீ வந்து இந்த வருஷம் நீ வாங்கலையா, இன்னும் இந்த வருஷம் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றங்களை ஏற்படுத்துது. அது தானும் வந்து நுகர்வு கலாச்சாரத்துக்கு ஆட்பட்டு கெட்டதும் இல்லாம இன்னொருத்தரை பார்த்து சொல்லுது, இன்னும் நீ இந்த பழைய வருஷம் தான் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு கார் இப்போ நீங்க ஏற்கனவே வாங்கியிருப்போம், கார் குறைஞ்ச ஒரு 15 வருஷம் 20 வருஷம் யூஸ் பண்ணலாம். ஆனா இருந்தாலும் கூட புதுசா ஏதோ வருதா, கியா மாடல் வருதா, ஓகே நம்ம கியா வாங்கலாம். இப்போ புதுசா அது வந்திருக்கா, அந்த மாடல் வாங்கலாம். எஸ்யூ வந்திருக்கா, இது வாங்கலாம் அப்படின்னு எல்லா விஷயங்களும் நம்ம வந்து நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி அதுக்கு அடிமையாகி அதுக்கு இரையாகி நம்முடைய பொருளாதாரத்தை சீரழிச்சு வருகிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ எப்படி நம்ம பார்க்கணும்னா, நமக்கு இது தேவையா, இது தேவை இல்லையா அப்படிங்கிறத நம்ம பரிசீலித்து பகுத்தறிந்து ஆராய்ந்து எது அத்தியாவசியமோ அதை மட்டுமே நம்ம வாங்கணும். எவ்வளவு தூரம் நமது அத்தியாவசியத்தை வந்து சரியாக கணித்து நாம் வாழ்கிறோமோ நம்முடைய பொருளாதாரம் மேம்படும்.
எவ்வளவு தூரம் ஆடம்பரமாக அதை என்னன்னா நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இது ஆடம்பரம் தானே, இது அத்தியாவசியம் இல்லதானே அப்படி ரெண்டுத்துக்குமான வேறுபாட்டை சரியாக நீங்க உணர்ந்து கொண்டீர்கள் நீங்க பொருளாதாரத்தில் மேம்படலாம். இது தனியாக மட்டும் கிடையாது. நீங்க வந்து இப்ப நம்ம தனிநபர் பொருளாதாரத்தை பேசுவோம். தனிநபர்களை தாண்டி ஒரு அரசு என்ன மாதிரி பொருளாதார கொள்கைகளை வகுத்திருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே தனிநபர்கள். நம்ம வாங்கக்கூடிய பேஸ்ட், நம்ம வாங்கக்கூடிய உடைகள், நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை எதுவானா இருக்கட்டும். இப்ப நகை கூட சில பேர் வாங்குறதுங்கிறது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சேஃப், அது தவறு கிடையாது. ஆனா இவன் வாங்கிட்டா, இந்த மாடல் வாங்கிட்டா, நான் அப்படி வாங்குறது இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நாம் பரிசீலித்து எது தேவையோ அதை மட்டும் வாங்கி, எது தேவையற்றதோ அதை ஒதுக்கி தள்ளுவது என்பதுதான் புத்தர் சொன்ன நமக்கு சரியான வாழ்வியல் முறையில் ஒரு பாதை. இது தனிநபருக்கான பாதை. ஆடம்பரத்தை தவிர்த்து விட்டு வெறும் அத்தியாவசியத்தை மட்டும் நம்ம வாழணும் அப்படிங்கிறதா நம்ம புத்தர் சொன்னது. சரி, தனிநபருக்கு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்காரு புத்தர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது கூட பாத்தீங்கன்னா இது வந்து என்னுடைய கருத்து கிடையாது. இப்ப பௌத்தத்துக்கு ஒரு பொருளாதார கொள்கை இருக்கு அப்படின்னா, இது வந்து ஷூ மேக்கர் அப்படிங்கிறவர் ஒரு 1960 ஒரு புத்தகம் எழுதுறாரு, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி. அவர் அந்த புத்தகத்துல வந்து பர்மாவினுடைய, இன்னைக்கு கிடையாது, நான் சொல்றது 70கள்ல, பர்மாவில் பௌத்த பொருளாதார கொள்கை எப்படி அங்க பயன்பாட்டில் இருந்தது, அந்த பௌத்த பொருளாதார கொள்கை எவ்வாறு அமெரிக்க முதலாளித்துவ பொருளாதாரத்தோடு வேறுபட்டது. அப்ப அந்த நேரத்துல வந்து அமெரிக்கர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்களா, பர்மாவை சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்களா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி கூட பர்மாவில் உள்ள மக்கள் வந்து எவ்வாறு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இன்னைக்கு அந்த சூழல் மாறி இருக்கலாம். நான் சொல்றது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் பௌத்த பொருளாதார கொள்கை ஒன்று இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்றேன். ஏதோ கற்பனையா கிடையாது. பௌத்த பொருளாதார கொள்கை என்ற ஒன்று ஒரு நாட்டில் இருந்தது. அது காலப்போக்கில் எவ்வாறு சோசியலிச பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரத்தால் வீழ்த்தப்பட்டதோ அது போன்று அது பௌத்த கொள்கையும் இன்னைக்கு வந்து பேசப்படாத பொருளாக மாறிச்சு. இன்னைக்கு அதை பௌத்தத்துக்கு பொருளாதார கொள்கை இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம இருக்கணும். அப்ப புதிய பொருளாதார கொள்கை இருக்கு இல்லையா, இப்ப நவீன பொருளாதார கொள்கை இது என்ன பாக்குதுன்னா, இயற்கை வளங்கள் எடுத்துக்கங்க, நீங்க கரண்ட் எடுத்துக்கங்க, நிலக்கரி எடுத்துக்கங்க, எரிபொருள் எடுத்துக்கங்க, அல்ல பெட்ரோல் போன்ற எண்ணெய் பொருட்களோடு எடுத்துக்கங்க. இது எல்லாமே புதிய பொருளாதார கொள்கை எப்படி பாக்குதுன்னா, யூனிட்டா பாக்குறது. இந்த ஒரு யூனிட் நீங்க கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான விலை இதான் அப்படின்னு அது நினைக்குது. அப்போ பௌத்த பொருளாதார கொள்கை எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌத்த பொருளாதார கொள்கை அந்த ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வளங்களை ரெண்டா பிரிக்குது. புதுப்பிக்க வல்ல வளங்கள், புதுப்பிக்கவியலா வளங்கள். புதுப்பிக்க வல்ல வளங்கள் அப்படின்னா இப்ப நான் நிலக்கரி, எண்ணெய் பொருட்கள், எரிபொருட்கள் எல்லாம் நீங்க வந்து மறுபடியும் ரீஜெனரேட் பண்ண முடியாது. அது இயற்கையாவே வளரணும். அது இயற்கையா வந்தா மட்டும் தான் உண்டு. புதுப்பிக்க வல்ல வளங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு மரத்தை நடுறீங்க, அது வந்து புதுப்பிக்கலாம். நீங்க ஒரு கரண்ட் ஜெனரேட் பண்ணீங்க, நீங்க பண்ணலாம். நீங்க அப்போ நிலக்கரி, எண்ணெய் பொருட்கள் இது போன்ற வளங்கள் எல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள். நீங்க மரம், மின்சாரம் இது போன்ற வளங்கள் எல்லாம் புதுப்பிக்க வல்ல வளங்கள். இப்படி ரெண்டா பிரிச்சு என்ன பண்றாங்க, நீங்க புதுப்பிக்க இயலாத வளங்கள் இருக்கு இல்லையா, நிலக்கரி, எண்ணெய் பொருட்கள் இது போன்ற மூலப்பொருட்கள், கனிம வளங்கள், இந்த கனிம வளங்களை எல்லாம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. அப்ப புதுப்பிக்க வளங்களை மட்டும்தான் நீங்க வந்து மக்களுக்கு பயன்படுத்தலாம். ஆனா புதுப்பிக்கவியலா வளங்களை நீங்கள் கண்டிப்பாக அத்தியாவசிய தேவைகள் தான் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு எக்கனாமிக் பாலிசி வந்து பௌத்த பொருளாதார கொள்கையாக பர்மாவில் கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி E.F. ஷூமேக்கர் வந்து அதை பதிவு பண்றாரு. அப்ப இந்த பாலிசி மேக்கிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நவீன பொருளாதார கொள்கைக்கும் பௌத்த பொருளாதாரங்களுக்கும் பயங்கர வேறுபட்டு. இப்ப அது மட்டும் கிடையாது. இப்ப இவர் தான் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் சொல்றோம் இல்லையா, இவர் ஷூமேக்கர். இவர் தான், அவர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர். அவர் வந்து பிரிட்டனில் பிறந்ததான் கூட அவர் வந்து ஜெர்மன் போன்ற நாடுகள், அது மற்ற நாடுகளில் சென்று இந்த பொருளாதார கொள்கையை எப்படி நம்ம வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு ஆராய்ச்சி செய்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் சொல்லி. அது வாய்ப்பு இருந்தா நீங்க படிச்சு பாருங்க. மிக முக்கியமான புத்தகம். கிட்டத்தட்ட 1960-70 எழுதப்பட்ட புத்தகம். ஆனா இன்றைக்குமே வந்து ரொம்ப அது சமூகத்திற்கு பொருத்தக்கூடியதா அந்த புத்தகம் இருக்கு. தமிழ் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் மோசமா இருக்கு. நீங்க முடிஞ்சா நீங்க ஆங்கிலத்துல நீங்க இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி கண்டிப்பா படிக்க வேண்டியது. ஏன்னா புத்த மத கொள்கை பொருளாதார கோட்பாடும் தனியா ஒரு சாப்டர் கொடுத்திருக்காரு. இத்தனைக்கு அவர் வந்து புத்திஸ்ட் கிடையாது. ஆனா புத்திஸ்டா இல்லாமையே அந்த பர்மாவினுடைய பொருளாதார கோட்பாட்டை ஆராய்ஞ்சு அவர் சொல்றாரு, நாம இன்னைக்கு வந்து ஒரு நாட்டினுடைய வளங்களை வந்து வளர்ச்சியை சொல்வதற்கு ஜிடிபின்னு பயன்படுத்துறோம். ஆனா ஜிடிபி என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை சொல்லலாம். ஆனா அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் மகிழ்ச்சியா இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கூட கிடையாது. அதை எந்த பொருளாதார வளமும் சொல்றது கிடையாது. அப்போ எந்த ஒரு நாட்டில் ஒவ்வொரு தனி மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அதுதான் ஒரு நாட்டினுடைய உண்மையான வளம் அப்படின்னு ஒரு பதிவு உண்டு. அப்புறம் நீங்க ரிச் டாட் புவர் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க, ராபர்ட் கியோசாக்கின்னு சொல்லி. அது ரொம்ப அருமையான ஒரு புத்தகம்.
நான் கூட இந்த புத்தகத்தை வந்து ஏதோ தன்முனைப்பு புத்தகம், மோட்டிவேஷன் புக் மாதிரி தான் பார்த்தேன். ஆனா புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு நபர், ஒரு தனிநபர் பொருளாதாரத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கணும், நம்ம எப்படி பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில அது ரீப்ரொடியூஸ் பண்ணுதா, அதன் மூலம் லாபம் வருதா உங்களுக்கு இல்லையான்னு பார்த்து வாங்கணும். ஒரு டெக்னிக் வந்து அழகா ரிச்சர்ட் போர்டர் சொல்லுவாரு. அது முழுக்க முழுக்க பௌத்த கண்ணோட்டம் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. ரிச்சர்ட் போர்டர் வெறுமனே நீங்க இதுல முதலீடு செய்யுங்க, நீங்க பணக்காரன் ஆகலாம் அப்படி நெப்போலியன் ஹில் எழுதுற மாதிரி ஒரு புத்தகம் எழுதுறது. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நான் மாசத்துக்கு 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 20 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இந்த பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது, அறத்தின் மூலமாக எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப அழகா அந்த ரிச்சர்ட் போர்டர்ல இந்த புத்தகங்கள் பதிவு பண்றாரு. ஸோ நீங்க வாய்ப்பு இருந்தா நீங்க ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சு பாருங்க. ரிச்சர்ட் போர்டர் இந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. அப்ப தனிநபர்கள் பொருளாதாரத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பது பௌத்த பார்வையில பார்க்கிறோம். ஒரு அரசு எப்படி பௌத்த பார்வையில் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தலை சிறந்த மிகப்பெரிய முன்னோடியாக நமக்கு இருப்பவர் பாபா சாஹேப் அவர்கள். எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஒரு சின்ன புத்தகம் தான், ஆனால் அது வந்து பெரிய அளவுல பேசப்படாம இன்னும் அம்பேத்கரைட்டு மத்தியில மட்டும் பேசப்பட்டு சில பேரோட பாபா சாஹேபோட பொருளாதார கொள்கை கூட பெருசா பேசப்படாம இருக்கு. அதான் ஸ்டேட் சோசியலிசம். நீங்க சோசியலிசம்ங்கிற வார்த்தையை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெறுமனே மார்க்ஸ் ஏங்கல்ஸோட பொருத்தி பார்ப்போம், லெனினோட பொருத்தி பார்ப்போம். ஆனா பாபா சாஹேப் அவர்களுக்கும் கூட இந்த சோசியலிசம் குறித்தான ஒரு சாஃப்ட் கார்னர் அவரும் அதை ஆதரிச்சிருக்காரு. ஆனா என்னன்னா நீங்க மார்க்சியம் சொல்லக்கூடிய ஒரு சோசியலிச பொருளாதாரத்திற்கும் பாபா சாஹேப் சொல்லக்கூடிய சோசியலிச பொருளாதாரத்திற்குமான வழிமுறைகள் வேற மாதிரி இருக்கு. நோக்கம் ஒண்ணுதான். அவங்களும் சோசியலிசம் வேணும்னு சொன்னாங்க, பாபா சாஹேப்பும் சோசியலிசம் வேணும்னு சொன்னாரு. ஆனால் சில வழிமுறைகளில் சில வேறுபாடு இருப்பதனால பாபா சாஹேப் அதுக்கு வந்து ஸ்டேட் சோசியலிசம்ங்கிற பேரை வைக்கிறார். அது என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க அடிப்படையான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதே மாதிரி விவசாயம் என்பது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நீங்க அதை ட்ரீட் பண்ணி அதை கருதி அரசு தன்மையப்படுத்தணும். அதாவது என்னன்னா இன்னைக்கு வந்து நீங்க அதுல மார்க்சிய அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருந்தது அப்படின்னா உள்வோருக்கு நிலம் சொந்தம் அப்படின்னு பிரச்சனை இருக்கு. ஜமீன்தாருக்கு நிலம் சொந்தம் இருக்குது. அப்ப பாபா சாஹேப் என்ன பண்றாருன்னா ஜமீன்தாருக்கும் இல்ல உழுவோருக்கும் இல்ல, அந்த நிலங்களை கலெக்ட் பண்ணி எல்லா நிலங்களையும் சேகரிச்சு ஒரு கூட்டுறவு சங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கணும். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குங்க. நீங்க ஆரம்பத்துல நீங்க ரேஷன் கடை இருக்கு இல்லையா, ரேஷன் கடை கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்தின் ஒரு ரேஷன் கடை மாதிரி ஒரு உருவாக்கி அந்த சங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் எல்லா நிலங்களும் அந்த கிராமத்து எல்லா நிலங்களும் அவங்களுக்கு உரிமை இருக்கணும். நீங்க இந்த வருஷம் நான் குத்தகை செய்ய போறேன் அப்படின்னா நீங்க பதிவு செய்து அதை முறைப்படி குத்தகை எடுத்து மறுபடியும் அரசிடம் கொடுக்கணும் நீங்க. ஸோ இந்த மாதிரி அரசே எல்லா உடைமைகளும் கையகப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சின்ன புள்ளியில வந்து பாபா சாஹேப் வந்து சோசியல் கருத்துல வந்து வழிமுறை மாறுபடுறாங்க. அதே மாதிரி கல்வி, சுகாதாரம், மருத்துவம், இன்சூரன்ஸ் இந்த விஷயங்கள் கூட அரசு சென்ட்ரலைஸ் படுத்தணும். அது அரசின் கட்டுப்பாடுல இருக்கணும். நீங்க வந்து தனியார் அமைச்சர் நீங்க வந்து கொடுக்காதீங்க, அரசு வந்து நெறிப்படுத்தணும்னு சொல்லி பாபா சாஹேப் சொல்றாரு. இது வந்து சும்மா சின்னதா ஒரு 3 பாயிண்ட்ல அடிக்கிட்டேன். ஸ்டேட் சோசியலிசம் என்பது இன்னும் விரிவாக பாபா சாஹேப் எழுதியிருக்காரு. ஆனால் இன்னும் இருந்திருந்தால் இது குறித்து இன்னும் அவர் நிறைய பேசியிருக்கலாம். ஆனா பாபா சாஹேப் என்பவர் வந்து ஏதோ கம்யூனிஸ்ட் எதிரி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், இந்த சோசியலிச கருத்துல விலகி போயிட்டோம். பாபா சாஹேப் சோசியலிசம் நேசித்தார், சமத்துவத்தை நேசித்தார். ஆனால் அந்த வழிமுறைகளில் கொஞ்சம் வேறுபட்டார், அவ்வளவுதானே தவிர நமக்கும் சோசியலிசம் எதிரி கிடையாது. நாம் சோசியலிசத்தை ஆதரிக்கவர்கள், நாம் சமத்துவ பொருளாதாரத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், ஆதரிக்க வேண்டும். இதற்கெல்லாம் முன்னோடிதான் புத்தர் சங்கம்னு ஒரு விஷயத்தை உருவாக்கணும் இல்லையா. கம்யூனிஸ்ட் சொசைட்டி, கம்யூனிஸ்ட் சமூகம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே புத்தர் சங்கத்தை உருவாக்கினார் என்று பாபா சாஹேப் பதிவு பண்றாரு. அதனால நாம் சோசியலிசத்துக்கு எதிரி கிடையாது, நாம் சோசியலிசத்திற்கு ஆதரவானவர்கள். ஆனால் வழிமுறைகளில் சில இடங்களில் நாம் மாறுபடுகிறோம், அவ்வளவுதான். அத 2 பேருக்குமான நிறைய ஒற்றுமை நீங்க படிச்சு பார்க்கலாம். நீங்க மார்க்ஸுடைய கருத்தா இருக்கட்டும், புத்தருடைய கருத்தா இருக்கட்டும். நீங்க மார்க்ஸ் வந்து இயக்கவியல் பணு தனியா ஒரு சொல்லியிருப்பாரு. இதுதான் புத்தர் வந்து படிச்ச சமுப்பாதா அப்படின்னு விஷயத்துல காரணக்காரிய விதின்னு சொல்லியிருப்பாரு. ரெண்டுமே நீங்க காரணக்காரிய விதி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா டயலக்டிக் மெட்டீரியல்ஸோட சேர்ந்து இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும், இது எத்தனை வருஷம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் சொன்னதை இவர் நவீன வார்த்தைகளோடு இவர் இயக்கவியல் சொல்லி மார்க்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது எல்லாம் மார்க்ஸ் சொன்னதை சொல்லுவாங்க. நீங்க புத்தருடைய 3 முத்திரைகள் அனிச்சா, அனாட்டா, துக்கா. அந்த அனிச்சா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்? எதுவுமே நிச்சயமற்றது. நிச்சயமற்றதுனா என்னது? பேரலா எல்லாமே மாறிக்கொண்டிருப்பது.
அப்ப புத்தர் தான் சொல்றாரு, அனிச்சாங்கிற வார்த்தைங்கிறது மாற்றம் ஒன்றே மாறாது. அப்ப கார்ல் மார்க்ஸ் சொன்னதுக்கு முன்னாடி 2600 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர் சொல்லியிருக்காரு, அனிச்சாங்கிற வார்த்தைங்க அதுதான் மீனிங். அதே மாதிரி புத்தர் அனாட்டா அப்படிங்கிற சொல்றாரு இல்லையா, ஆத்மா இல்லை. கம்யூனிஸ்ட் மார்க்ஸும் வந்து கடவுள் மீது மறுப்பு, ஆன்மா மறுப்பு வந்து கம்யூனிஸ்டும் சொல்றாங்க. அதே மாதிரி புத்தரும் ஒரு இடத்துல சொல்றாரு, என்னுடைய தம்மம் என்பது விவரித்து செய்வதல்ல, மனிதனுடைய பிரச்சனை போக்குவது அப்படின்னு சொல்றாரு. அதான் ஒருத்தர் வந்து அம்பு வீழ்த்தப்பட்டு அடிபட்டு கிடக்கிறாரு. இந்த அம்பு எங்கிருந்து வந்தது, எந்த நிறத்தில் வந்தது, எய்தவர் கருப்பானவரா, குட்டையானவரா, நெட்டையானவரா போன்றவற்றை விவாதிப்பது என்னோட நோக்கம் அல்ல, அவரை மருந்தாற்றி அவரை வந்து குணப்படுத்துவது என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா. அதுதான் இங்க மார்க்ஸ் சொல்றாரு. தத்துவம் என்பது உலகை விவரிப்பதற்காக அது மாற்றி அமைப்பதாக இருக்க வேண்டும் சொல்லி மார்க்ஸ் சொல்றாரு. அப்ப இந்த சிந்தனை ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா, சமத்துவ ரீதியாக புத்தர் என்ன சொன்னாரோ அதனை வேறு சில வார்த்தைகள் மாற்றப்பட்டு இங்க ஜெர்மன்ல வந்து மார்க்ஸ் சொல்றாரு. அப்போ மார்க்ஸ் எதிரி அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வழிமுறைகளில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர நம்மளுக்கு எதிரான ஒரு சித்தாந்தமாக நாம அதை கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் இப்ப தனிநபர்கள் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு நாடு எப்படி வந்து ஒரு பொருளாதாரத்தை கட்டமைச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம், சுருக்கமா பார்த்தோம். நடைமுறையில சரிங்க, இப்ப நான் ஒரு கடை ஓபன் பண்றேன். இப்ப நான் பௌத்த பொருளாதார கொள்கையோடு இந்த கடையை நடத்துறது, நான் ஒரு பிசினஸ் பண்றேன். அப்ப பௌத்த பொருளாதார கொள்கையோடு நம்ம இந்த பிசினஸ் எப்படி பண்றது அப்படின்னு கேள்வி வரலாம். இதுக்கு நமக்கு நடைமுறை உதாரணமே நமக்கு இருக்கு, நம்ம நாட்டிலே இருக்கு. நீங்க எங்கேயாவது நீங்க இந்த சுற்றுலா பயணங்கள் நீங்க சென்றீங்கன்னா அங்க நீங்க பார்த்திருக்கலாம், இந்தோ திபெத் ரெஃப்யூஜி மார்க்கெட் நீங்க பார்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்க வாய்ப்பு இருந்தா நீங்க பாருங்க. ஊட்டியில இருக்கு, கொடைக்கானல் இருக்கு. நீங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பாண்டி பஜார், பர்மா பஜார் கடையை நீங்க ஒப்பிட்டு நீங்க இந்த ரெஃப்யூஜி மார்க்கெட் நீங்க போய் பாருங்க, அசந்து போயிடுவீங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம நார்மலா இப்ப நம்ம ரிசீஜோட போங்களேன், நீங்க இந்த ஒரு சிஸ்டம் வாங்குறீங்க, இங்க வந்து 20,000 ரூபாய் சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல நான் 12,000 ரூபாய்க்கு தரேன் அதே கான்ஃபிகரேஷன் அப்படி இன்னொரு கடையில வந்து ரேட்டு கம்மி பண்ணி அவங்க ஒரு ரேட் கொடுவாங்க. இவரு 18,000 நான் 17,000 ரூபாய்க்கு நான் இதே ப்ராசஸ் தரேன் அப்படின்னு அவர் ரேட் கோட் பண்ணி அவர் வந்து பிசினஸ் பண்ணுவார். துணி கடைக்கு போங்க, இவர் இந்த ஜீன்ஸ் வந்து இவ்வளவு ரேட் சொன்னாரா, நான் இந்த ஜீன்ஸ் நான் வந்து சொல்றேங்க, நான் வந்து இன்னும் கம்மியா நான் சொல்றேங்க, என்கிட்ட வாங்கிக்க, நான் 200 ரூபாய், நீ அங்க 1,200, நான் 1000 ரூபாய்க்கு தரேன், நீங்க நான் 1000 ரூபாய் சொன்னா நான் 800 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு நீங்க பாக்கலாம். நீங்க அப்ப ஒரு கடையில இருக்கக்கூடிய ஒரு கடை முதலாளி இன்னொரு கடை முதலாளி என்ன பண்றாருன்னா, நான் குறைச்சி தரேன்னு சொல்லி அந்த கஸ்டமர், அந்த நுகர்வோரை தன் பக்கம் இழுப்பதற்கு இந்த ஒரு போட்டி நிலவுது இல்லையா. இந்த மாதிரி போட்டி என்பது ஆபத்தானது, தவறானது. இன்னொருத்தரை இது பண்ணி நீங்க பண்றீங்க, இதே மாதிரி எல்லாருமே போச்சு அப்படின்னா ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. அப்போ இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னும் போது, இன்னொரு திபெத் நீங்க ரெஃப்யூஜி மார்க்கெட் நீங்க போனீங்க அப்படின்னா பிக்சட் ரேட். நீங்க 200 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு சொட்டர் எடுக்கிறீங்க, இந்த சொட்டர் 500 ரூபாய் அப்படின்னா ஓகே நம்ம அங்க போய் கேட்கலாம் அப்படின்னு அங்க போய் நீங்க பேரம் பேசிங்கன்னா இல்லைங்க 500 ரூபாய் தான் அப்படின்னு. ஒரு கடையில ஒரு பொருள் என்ன வாங்குறீங்களோ அதே விலைதான் இருக்கக்கூடிய 200 கடையில அதே விலை இருப்பாங்க. யோசிச்சு வர. அப்ப நீங்க ஒரு கடையில வந்து ஏமாத்தி இன்னொரு கடை ஏமாத்துறது கிடையாது. அப்ப ஒருத்தர் பாதிப்படைஞ்சு இன்னொரு கடை அங்க இருக்க முடியாது. அப்ப அந்த உழைப்பாளர்கிட்டயே, அந்த கடை உரிமையாளர்கிட்டயே, அங்க உள்ள தொழிலாளர்கிட்டயே ஒரு ஒற்றுமை இருக்கு. நான் உன்னை வந்து டாமினேட் பண்ண முடியும், நீ என்ன டாமினேட் பண்ணாது, எல்லாரும் ஈக்குவலா ஒரு ரேட்டை போட்டு விற்போம். அதை நீங்க போனீங்கன்னா பிக்சட் ரேட் நம்மளுக்கு ஜெர்க் ஆகும். என்ன இது, இந்த மாதிரி கடைகள்ல வந்து பேரம் பேச பழக்கமாயிடுச்சு, இவங்க என்ன பிக்சட் ரேட் சொல்றாங்களே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பின்புலத்தை நாம புரிந்து கொண்டால் அவர்கள் எவ்வளவு நேர்மையாக அந்த தொழிலை செய்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த பௌத்த கண்ணோட்டத்தை ஒரு சிறு குறு தொழில்களை வந்து அமல்படுத்தியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது போல சிறு நிறுவனங்கள் அல்லது சிறு குறுந்தொழில்களில் பௌத்த பொருளாதார கண்ணோட்டத்தை அமல்படுத்த முடியும். அப்படி பல நாடுகள் அமல்படுத்தியிருக்காங்க. இது பெரிய அளவில் ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய பொருளாதார ரீதியாகவும் பௌத்த கண்ணோட்டத்திலான பொருளாதார கொள்கை அமல்படுத்தப்பட வேண்டும். இது நிறைய இந்த மாதிரி விவாதங்கள் நடைபெறும். இந்த உரையாடல், பௌத்த பொருளாதார கொள்கை ஒண்ணு இருக்கு, அதை பத்தி பாபா சாஹேப் ஒண்ணு சொல்லியிருக்காரு, ஸ்டேட் சோசியலிசம் ஒண்ணு இருக்கு, அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பேசதான் இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு பரவலாக கொண்டு சேர்ந்து அதை வந்து அமல்படுத்த முடியும். அதாவது கருத்து மக்களை பற்றி கொள்ளும் போது அது பௌதீக சக்தியாக மாறுகிறதுன்னு சொல்லி மார்க்ஸ் சொல்றாரு இல்லையா. அப்போ அது மக்கள் மத்தியில் இது போன்ற பொருளாதார கொள்கைகள் தொடர்ந்து பேசப்பட வேண்டும். பௌத்த சங்கங்கள் பொருளாதாரம் குறித்து பேசணும். இப்ப நீங்க அன்பு தோழர் நம்ம கௌதம் சொன்ன அவர்கள் சொன்னார் இல்லையா ஆரம்பத்துல, இப்ப தமிழ்நாடு அரசு வந்து இத்தனை உரிமைகளை வழங்கி இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். அதே நேரத்துல இந்த சங்கங்களுடைய தொடர்ச்சியான உழைப்பு, தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை மாதிரி நிறைய பௌத்த சங்கங்கள், நிறைய பௌத்தர்கள் அந்த கோரிக்கையை தொடர்ச்சியா வந்து அவங்க பேசியிருப்பாங்க. பேசிக்கும் போது அது ஒரு அமைப்பினுடைய பேச்சா மாறும்போது, ஒரு சமூக அமைப்பினுடைய
ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு கோரிக்கையாக வலுப்பெறும் பொழுது அரசு அதை அமல்படுத்துறாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி நம்ம எதை ஒரு விஷயத்தை தொடர்ச்சி நம்ம பேசுறோமோ அது அது ஒரு மெட்டீரியலைஸ் ஆகும். அது மக்கள் மத்தியில் பரவான விழிப்புணர்வு ஏற்பட்டு அது மக்களுடைய பண்பாடாக மாறும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக பௌத்த பொருளாதார கொள்கைகளை நாம் தீண்டாமையோடு பௌத்தத்தையோடும் தீண்டாமை சாதி மதம் என்று மட்டுமில்லாமல் பொருளாதாரத்தையும் பௌத்த கண்ணோட்டத்தில் நாம் தொடர்ந்து உரையாடலை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை நான் வந்து பதிவு பண்றேன். இதுல ஏதாவது கேள்விகள் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. இந்த அருமையான நேரத்தில் இந்த வாய்ப்பளித்த தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை நிர்வாகிகளுக்கும் சங்கத்தினருக்கும் உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி. மிக முக்கியமாக ஐயா கோவி பார்த்திபன் அவர்களுக்கு இந்த நாளில் இனிய பிறநாள் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்பத்தில் சொல்லணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டானு. ஐயா உங்களுக்கு என்னோட தனிப்பட்ட முறையிலும் பிறநாள் வாழ்த்துக்கள், அனைவரின் சார்பாகவும் பிறநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அண்ணா அருமைண்ணா. இது வந்து ஒரு புதிய தலைப்பா இருக்குண்ணா, உண்மையிலேயே சொல்றேன். அதாவது பௌத்தமும் புதிய பொருளாதார கோட்பாடும் வந்து ஒரு புதிய தலைப்பு, ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சுண்ணா. உண்மையிலேயே வந்து ஒரு சிறப்பான ஒரு அருமையான தொகுப்பு, நல்ல பேச்சுண்ணா. தேங்க்யூ. தென்னிந்திய பௌத்த சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னா. தேங்க்யூண்ணா. அம்மா அதுல வைக்காதீங்கம்மா, இதுல வச்சிருக்கோம், காமனா வைங்க. ஏன்னா அது அங்க பாருங்க, அது அதனுடைய சீடு வந்து சின்னது, கொஞ்சம் ஷேக் ஆனா கூட வந்து அது வந்து இன்ஃபார்ம்டு. அதனால அண்ணா சன்னான் இருக்காருங்களா? இருக்கேன். சரி சொல்லுங்க. இப்ப அடுத்தது வந்து கேள்வி நேரம்ண்ணா. கேள்வி கேட்போம். சிறப்பான உரை வந்து வேந்தன் அவர்கள் நிகழ்த்தினாரு. அவருக்கு எனது நன்றி, பாராட்டுக்கள். பௌத்த பொருளாதாரம் குறித்த ஒரு பார்வையை அவர் உங்களுக்கு அளித்திருக்கின்றார். எல்லா மதங்களும் ஒரு வகையில் தங்களுக்கான பொருளாதார கொள்கைகளை வந்து உலக அளவிலே வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் தங்களுக்கான பொருளாதாரத்தை வகுத்திருக்கின்றார்கள். அதன்படி அவர்கள் வங்கிகளையும் உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் செயல்படுகின்ற வங்கியில் வட்டி முறை கிடையாது. வட்டியை அவர்கள் வாங்க மாட்டார்கள், வட்டியையும் கொடுக்க மாட்டார்கள். இந்த கொள்கையை நபி அவர்கள் அறிவித்ததின் காரணமாக அனைத்து இஸ்லாமிய வங்கிகளிலும் வட்டி வாங்குவதும் குற்றம், வட்டி தருவதும் குற்றம் என்கின்ற அடிப்படையில வங்கிகள் செயல்படுகின்றன. ஆனால் அந்த வங்கிகள் அத்தனையும் மிகுந்த லாபத்தோடு செயல்படுகின்றன என்பதை பார்த்திருக்கிறோம். எந்த வங்கியும், இஸ்லாமிய வங்கியும் நட்டத்தில் போவதில்லை. வங்கியினுடைய அடிப்படை விதியே வட்டியை வாங்குவதும் வட்டிக்கு விடுவதும் தான் வங்கிக்கான செயல், வங்கிக்கான வணிக திட்டம். ஆனால் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இஸ்லாமிய கொள்கையின்படி வட்டியை முற்றிலும் வாங்காமல் வட்டியையும் செலுத்தாமல் வங்கிகளை வெற்றிகரமாக இஸ்லாமிய நாடுகள் நடத்தி வருகின்றன என்பது இஸ்லாமிய பொருளாதார கொள்கைக்கு கிடைத்த ஒரு வெற்றி. ஆனால் அதிலே சில விமர்சனங்கள் உண்டு. சொத்துக்களை அது சமமாக பாவிக்கவில்லை என்கின்ற ஒரு குறை இருக்கின்றது. அதை நாம் இன்னொரு தருணத்திலே நாம் பார்க்கலாம். பௌத்தத்திலே எப்படியெல்லாம் பொருளாதார கோட்பாடுகள் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பல்வேறு உரைகள் எல்லாம் உரைகளும் நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த வகையில் ஒரு தொடக்கத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் திரு வேந்தன் அவர்கள். வரியை வாங்குவதை பற்றி புத்தர் சொல்லுகின்ற பொழுது எப்படி வரி வாங்க வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தையும் அவர் தருகின்றார். ஒரு மலரிலிருந்து தேனை ஒரு வண்டு எப்படி பிரித்தெடுக்கின்றதோ, ஒரு பட்டாம்பூச்சி எப்படி பிரித்தெடுக்கின்றதோ, பிரித்தெடுக்கின்ற பொழுது அது மலருக்கும் சேதம் விளைவிக்காமல் தேனை எடுக்கின்ற அந்த வேகத்தில் அந்த மலரையும் சேதப்படுத்தி விடாமல் இயல்பாக ஒரு தேனை உறிஞ்சி எடுத்து எப்படி அதை ஒரு தனது கூட்டுக்குள் சேமித்து ஒரு தேனாக மாற்றுகிறதோ, அதே போல அரசினுடைய வரி வருவாய் நடைமுறை இருக்க வேண்டும் என்று புத்தர் வழிகாட்டுகின்றார். இப்படி பல கோட்பாடுகளை நாம் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றி பிற்காலத்தில் நாம் பேசலாம். ஆனால் இந்த உரை என்பது மிக சிறப்பான உரை, உங்களுக்கு எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். வேந்தன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். புத்த பூர்ணிமை தொடங்குகின்ற இந்த நாளில் இந்த உரை சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் 2 அறிவிப்புகளை நான் இங்கே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நோக்கத்தை முன்வைத்து தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை முழுமையாக செயல்படும்.
அந்த வகையிலே 2 நோக்கங்கள் இந்த ஆண்டிற்கான, அதாவது புத்தருடைய பிறந்த நாள் தொடங்கி அடுத்த ஆண்டு பிறந்த நாள் வருகின்ற வரையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை பற்றின ஒரு 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 குறிப்பிட்ட மையத்திலே இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற திட்டத்தை நாம் புத்த பூர்ணிமாவிலிருந்து தொடங்க இருக்கின்றோம். அதில் மிக முக்கியமானது நண்பர்களோடு, தோழர்களோடு பேசி அதை அறிவிக்க வேண்டும். இருந்தாலும் ஒரு முன்குறிப்பை மட்டும் நான் இங்கே வழங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பிற்பாடு சங்கத்தின் பிக்குகளுடனும், பேரவையின் பொறுப்பாளர்களுடனும் இணைந்து பேசி, கலந்து பேசி அதை அறிவிப்பாக நாங்கள் வெளியிடுவோம். ஆனால் முன்கூட்டியே அதற்கான ஒரு முன் அறிவிப்பை மட்டும் நான் வெளியிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நேரம் இல்லாத காரணத்தினால். ஒன்று, பௌத்தர்களுடைய எண்ணிக்கையை தமிழ்நாட்டில் கூட்டுவதற்கான பணியை இந்த ஆண்டு முதல் நாம் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை அறிவியல் பூர்வமான நடைமுறையிலே தொடங்கும். 2வது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பௌத்த இயக்கங்களும் ஒரு குடையின் கீழ் இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அவரவர்கள் தமிழ்நாட்டில் நமக்கு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பௌத்த இயக்கங்கள் இயங்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். ஒவ்வொன்றும் தனித்தனியாக அவர்களது அடையாளத்தையும் இழக்காமல், அவர்களது பணியையும் சிதைத்துக் கொள்ளாமல் இயங்க வேண்டும். அப்படி இயங்குவதின் மூலமாகத்தான் பரந்துபட்ட அளவில் பௌத்தத்தை பற்றின ஒரு விவாதத்தையும், அறிமுகத்தையும் மக்களிடத்திலே உருவாக்க முடியும். அதே நேரத்தில் மத அமைப்பாக ஒரு அமைப்பு மட்டும் தலைமையேற்று இயங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை இயங்குகின்றது. அதற்கு தலைமையேற்று நடத்துபவர் சங்காதிபதி அவர்கள். இந்த சங்காதிபதியின் தலைமையின் கீழ் தான் பௌத்தர்கள் இயங்க வேண்டும். தலைமை பிக்குவின் கீழ் தான் பௌத்தர்கள் இயங்க வேண்டும். அதே நேரத்தில் இயக்கங்கள் அவர்களது தலைமையின் கீழ் தனித்தனியாக இயங்க வேண்டும். ஆனால் ஒரு மத அமைப்பில் அவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இந்த ஆண்டிலிருந்து நாம் தொடங்க வேண்டும் என்பதை முன்வைக்கின்றேன். தோழர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கான கருத்துக்களை அடுத்த கூட்டத்திலே தெரிவிக்கலாம். இப்பொழுது அதை தேவையில்லை என்று நினைக்கின்றேன். இந்த ஆண்டிற்கான இந்த 2 அறிவிப்புகள் புத்த பூர்ணிமாவிலிருந்து தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை அனைத்து பௌத்த இயக்கங்களுடனும் ஒரு உரையாடலை தொடங்குவதற்கான கதவை திறக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் கதவை மூடி வைத்திருக்கிறது என்று பொருள் அல்ல. ஆனால் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசோடு ஒரு சுமூகமான உறவை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் கொஞ்சம் ஐசோலேட்டடாக இயங்கி வந்தது. அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கிறது, பீகார்களையும் ஒருங்கிணைத்திருக்கிறது. இப்பொழுது இயக்கங்களையும் அறிவுஜீவிகளையும் ஒருங்கிணைப்பதற்கான பணிகளை நாம் முன்னெடுக்க இருக்கின்றோம். இந்த ஆண்டிலிருந்து ஒரு புத்த சங்கல்பம் என்கின்ற ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புத்த சங்கல்பத்தை நாம் அறிவிப்போம். இந்த ஆண்டிற்கான புத்த சங்கல்பம் பௌத்தர்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். அதை அரசு இதழிலே பதிவிட வேண்டும். 2வதாக பௌத்த இயக்கங்களை ஒன்றிணைத்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அனைவருக்குமான புத்த சங்கல்ப அழைப்பு என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை மகா சங்காதிபதி அவர்கள் முறைப்படி சங்க கூட்டத்தை கூட்டி அறிவிப்பார் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது முன்னிலை வகிக்கின்ற தோழர் அவர்கள் தனது முன்னிலை உரையை ஆற்ற வேண்டும். அதற்கு முன் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வேந்தன் அவர்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார். வேலை செய்யுங்க. முன்னிலை யார் இப்போ? இளையநந்தன் அவர்கள், இளையநந்தன் சாக்கியா முன்னிலை அவர்கள் முன்னிலை உரை ஆற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு, கேள்விகள் இருந்தால் அது நீங்க வேந்தன் அவர்களிடத்தில் கேட்கலாம். அதற்கு பிறகு இளையநந்தன் சாக்கியா பேசிய பிறகு பார்த்திபன் அவர்கள் தனது பிறந்த நாளில் சிறு உரை நிகழ்த்தி நன்றி உரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நமோ புத்தாயா. நமோ. ஜெய்பீம். நமோ புத்தாயா. ஜெய்பீம் பேசுங்க. இன்று நடைபெற்ற இணையவழி கருத்தரங்கிலே இளவேந்தன் அவர்கள் மிக சிறப்பாக பௌத்தமும் பொருளாதார கோட்பாடு பற்றி மிக தெளிவாக பௌத்தத்துக்கு இணையான பௌத்த வழியிலே பின்பற்றி வாழ்க்கை தரத்தை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும்,
அறியாமை. இதன் மூலம் எப்படி நம்முடைய வாழ்வியலை இழக்கிறோம் என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார். இந்த இணைய வழி கருத்தரங்கிலே கலந்து கொண்ட அனைத்து பௌத்த உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சன்னா அவர்கள் இந்த புத்த பூர்ணிமாவில் இருந்து அனைத்த பௌத்த அமைப்புகளும் அவர்கள் வழியிலே தொடர்ந்து பௌத்தத்தை மேற்கொண்டாலும் அனைத்து பௌத்த அமைப்புகளும் ஒரு குடையின் கீழ் நின்று தமிழ்நாடு அரசோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொண்டு அரசாங்க அனைத்து சலுகைகளை பெற்றுத்தந்து ஐயா எடுத்துரைத்த எதிர்பார்த்த அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டுள்ள அனைவரும் பௌத்தர்களாக மாறி பௌத்த எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம் பௌத்தர்களாக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு ஒவ்வொரு மாதத்திலும் அனைத்து மக்களோடும் பேசி பௌத்தத்தை பற்றி தம்மத்தை பற்றி எடுத்துரைத்து பௌத்தர்களாக மாற்றி அரசியலை பதிவிட்டு பௌத்த எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்ற ஒரு அந்த கொள்கையை நாம் பௌத்தர்களாக அனைவரும் நிறைவேற்ற ஒத்துழைப்பு தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவைக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரிடத்திலும் பௌத்த அனைத்து அமைப்பினரிடத்திலும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு இணைய வழியிலும் அவருடைய நண்பர்களையும் உறவினர்களையும் சொந்த உறவுகளையும் இந்த பௌத்த இணைய வழியை இணைத்து பௌத்தத்தை பற்றி தெரியப்படுத்த அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாழ்ப்பினை நல்கிய தமிழ்நாடு பௌத்த சங்க அனைத்து உழைப்பாளர்களுக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சன்னா அவர்களுக்கும் பார்த்திபன் சார் அவர்களுக்கும் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய மாநில உறுப்பினர் வசந்த் அவர்களுக்கும் இதனோடு இணைந்து செயல்படுகின்ற ஒவ்வொரு நமது தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவைகளுடைய இணைந்து புத்த பூசகர்கள் சங்கரத்தினர்கள் மாவட்ட சிறுபான்மையினர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த முன்னிலை உரையை முடித்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம். ஆனா வாழ்த்துறை இருக்குண்ணா. ஹலோ, வாழ்த்துறை யார் பேசுறாங்க? அது சார் பாலு சார் இருக்காரு. பேசலுங்க. பாலு அவர்கள் இப்போ ஒரு வாழ்த்துறை வாங்கிட்டோம். பேசலாம். பாலு சார் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, சொல்றது பாலு சார் இருக்காருங்களா? இருக்காருண்ணா. அவர் பேச சொல்லுங்க. பாலுண்ணா, பாலுண்ணா, கிருஷ்ண சார், பாலு சார் கொஞ்சம் பேச வைங்க. பாலுண்ணா, அண்ணா பாலுண்ணா இருக்காரு. அவரு ஆரம்பத்துல இருந்து இருக்கிறாரு. ஆனா அவரு மியூட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டுமே வீடியோவும் ஆடியோ ரெண்டுமே மியூட்ல இருக்காரு. ஆமா ஆமா, இல்ல அவருக்கு கேக்குமே. பாலுண்ணா, போன் பண்ணி பாருங்கண்ணா. அதோ பாக்குறேன். ஹலோ, பேசுங்க ஐயா. ஐயா பேசுங்க. கிடைக்குதா? கிடைக்குது. பேசுங்க. ஓகே ஓகே, இந்த பேச ஆரம்பிச்சிடுறேன். சரிங்க ஐயா. தமிழ்நாட்டின் பௌத்தம்
பௌத்த பொருளாதார கோட்பாடும் என்ற இணையவழி கருத்தரங்கத்திற்கு தலைமை உரை ஏற்றிருக்கிற அருமை சகோதரர் கௌதம சன்னா அவர்களே, முன்னிலை வகித்து வாழ்த்துரை வழங்கிய சகோதரர் இளையனந்தன் சாக்கியா அவர்களே, உலக அருங்காட்சிய தினம் பற்றிய ஒரு அறிவிப்பை நிகழ்த்திய அருமை சகோதரி முனைவர் சுபாஷினி அவர்களே, இந்த இணையவழி கருத்தரங்கத்திலே எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை நல்கிய அருமை சகோதரர் அரக்கோணம் பார்த்திபன் அவர்களே, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கத்திலே ஒரு பௌத்தமும் பொருளாதார கோட்பாடும் என்ற தலைப்பிலே சிறப்புரை ஆற்றியிருக்கிற அருமை சகோதரர் பேராசிரியர் வேந்தன் அவர்களை பாராட்டுவதோடு மிக்ஸ்டு எக்கனாமிக், புத்திசம் அண்ட் ரிலேஷன்ஷிப், ரைட் லைவ்லிஹுட், பொருளாதாரம் பௌத்தத்தின் ஒரு அங்கம், முதலாளித்துவம், சோசியலிசம், மிக்ஸ்டு எக்கனாமி, பொருளாதார சுரண்டல், சம்பள வெட்டு, விடுப்பு மறுப்பு, அநீதியை கண்டு கொதித்தெழுதல், 4 உன்னத வாய்மைகள், அரசியல் துன்பம், பண்பாட்டு துன்பம், பொருளாதார துன்பம், பேராசை, வெறுப்பு, அறியாமை, தாராளமயம், அனைத்து வகையான சுரண்டல்கள், தம்மபத கருத்துக்கள், பொருள்சார் தேவைகள், அதாவது நுகர்வு கலாச்சாரம், பருமிய பொருளாதார சூழல், இறுதியாக பாபா சாஹிப்பின் பொருளியல் கோட்பாடுகள், உரையாடுகள் ஆகிய தலைப்புகளோடு சீரிய உரையாற்றிய அருமை சகோதரர் வேந்தன் அவர்களை வாழ்த்துவதோடு உங்கள் அத்துணை பேரையும் வணங்குகிறேன். வாழ்த்துறை என்ற விதத்திலே ஏதோ நான் வாழ்த்துறை மட்டும் நல்கிவிட்டு விலகிச் செல்வதாக இருக்க இயலாது. எனவே பௌத்தமும் பொருளாதார கோட்பாடும் என்ற தலைப்பிலே எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை சுருக்கமாக விரிவாக சகோதரர் வேந்தன் அவர்கள் பேசிய பிறகு அதை விடுத்து சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை வைக்கலாம் என்று கருதுகிறேன். பௌத்த பொருளாதாரம் என்பது ஒரு தனித்துவமான பொருளாதார கோட்பாடு. இது பௌத்தத்தின் அடிப்படை கொள்கைகள், மனிதம் மற்றும் சுற்றுச்சூழல் நலனை அடிப்படையாக கொண்டது. பௌத்த பொருளாதாரம் பொருள்களின் மீதான பற்றற்ற நிலையான வளர்ச்சி மற்றும் சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. பௌத்த பொருளாதாரத்தின் அடிப்படை கொள்கைகளை 5 வகையாக நாம் பிரிக்கலாம். பொருள்சார் தேவைகளை குறைத்தல், அதாவது சகோதரர் வேந்தன் அவர்கள் குறிப்பிட்ட நுகர்வு கலாச்சாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு. பௌத்த பொருளாதார வல்லுநர்கள் உணவு, உடை, தங்குமிடம், மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தவிர பிற பொருள்சார் தேவைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது கார் வாங்கிறது, பர்பஸை வாங்கிறது, தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பது என்ற அளவிலே பௌத்த பிக்குகளுக்கு மட்டும் எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் 3 ஆடைகளுக்கு மேல் வைத்துக் கொள்ளக்கூடாது, ஒரு உணவு பாத்திரத்திற்கு மேல் வைத்துக் கொள்ளக்கூடாது, நகை நட்டு எந்த விதமான பொருள்களையும் வாங்கி கொள்ளக்கூடாது, அவர்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வரையறுத்திருக்கிற பௌத்தத்தில் உபாசகர்களாக இருக்கக்கூடிய நாம் மட்டும் ஏன் பொருள்சார் தேவைகளை குறைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு கேள்வியை நான் இங்கே எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து நிலைத்தன்மை. பௌத்த பொருளாதாரம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, அதே வேளையில் ஒவ்வொருவருக்கும் உயர்தரமான வாழ்க்கை தரத்தை வழங்குவதையும் வலியுறுத்துகிறது. உயர்தரமான வாழ்க்கை தரத்தை வலியுறுத்தினாலும் பிற பொருள்சார் தேவைகள் குறைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தோடு உபாசகர்களாகிய நாம் ஒப்பிட்ட அளவிலே அதை பார்த்து தேவையற்ற ஆசைகளை, பேராசைகளை குறைத்து கொள்ள வேண்டும். சமூக நல்லிணக்கம். பௌத்த பொருளாதாரம் மக்கள் ஒருவரை ஒருவர் மற்றும் இயற்கையுடன் சார்ந்திருப்பதை கருத்தில் கொண்டு சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிறது. பொருளாதார வல்லுநர்கள்
அகிம்சையை ஆதரிக்கிறார்கள். பொருளாதார செயல்திறன். இறுதியாக பௌத்த பொருளாதாரத்தின் மதிப்பீடு சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் அதே வேளையிலே பொருளாதாரம் ஒவ்வொருவருக்கும் உயர்தரமான வாழ்க்கை தரத்தை எவ்வளவு சிறப்பாக வழங்குகிறது என்பதை அடிப்படையாக கொண்டது. பௌத்த பொருளாதாரம் நிலையான வளர்ச்சி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதால் இன்றைய உலக பொருளாதார சூழலில் இது ஒரு முக்கியமான கருத்தாகும் என்பதை நான் இங்கே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக சகோதரர் வேந்தன் அவர்கள் குறிப்பிட்ட நவீன தாராளமயம், நவீன தாராளமய பொருளாதாரம் முன்வைக்கும் கணக்கிடும் தனிமனித வாதத்திற்கு மாறாக மனித துன்பம் மற்றும் நல்வாழ்வின் மூலங்களை புரிந்து கொள்வதில் பௌத்தம் மிகவும் யதார்த்தமானது. அதன் அணுகுமுறை பெரும்பாலான நவீன சமூகங்கள் வாழ்வை புரிந்து கொண்ட விதத்தையும் இன்றும் வளர்ச்சியடையாத சமூகங்கள் புரிந்து கொண்ட விதத்தையும் ஒத்திருக்கிறது என்பதை ஆய்வுக்குரிய பொருளாக இந்த அரங்கத்திற்கு நான் விட்டுவிடுகிறேன். இறுதியாக பல்வேறு அறிவிப்புகளை வெளிப்படுத்திய அன்பு சகோதரர் கௌதம சன்னா அவர்களை வாழ்த்துவதோடு பௌத்தத்தை கற்போம், பௌத்தராக வாழ்வோம், பௌத்த சமூகத்தை உருவாக்குவோம் என்று வாழ்த்துக்களோடு இங்கே எனக்கு ஒரு வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பௌத்த வணக்கத்தையும் சிறப்பு மிகுந்த ஜெய்பீம் கலந்த வணக்கத்தோடு உறுத்தாக்கிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன், பேருவகை எய்துகிறேன், முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. ஜெய்பீம். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை 2021 நவம்பர் 7 அன்றிலிருந்து காஞ்சியில் சங்கப்பேரவை 800 வருடங்களுக்கு பிறகு பிக்குகள் சங்கம் துவக்க நிகழ்ச்சி காஞ்சியிலே துவக்கப்பட்டது. இந்த செய்தியை காஞ்சி திரிபிடகங்கள் ஓதும் நிகழ்விலே நம்முடைய தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசிய போது 800 வருடங்களுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை உருவாக்கப்பட்டது என்று பேசிய போது சிலர் விமர்சனம் செய்தார்கள். அவர்கள் புரிதல் இல்லாமல் அவர்கள் விமர்சனம் செய்தார்கள் என்று தான் அவர்களை நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லாம் டாக்டர் பாபா சாஹேப், அயோத்திதாச பண்டிதர் எல்லாம் பௌத்த சங்கங்களை தான் மீட்டெடுத்தார்கள், பௌத்த சங்கங்களை அமைத்தார்கள், பௌத்த சங்கங்களை நடத்தினார்கள், பௌத்த சங்கங்களை மீட்டெடுத்தார்கள். ஆனால் பிக்குகள் சங்கத்தை யாருமே பண்ணல. பிக்குகள் சங்கம் தமிழ்நாட்டுல யாருமே பண்ணல. ஆகிய ஆல் இண்டியா பிக்கு கவுன்சில் புத்தகையால் இருக்கு, அங்க செயல்படுத்தணும். இப்போ தமிழ்நாட்டுல முதலா 800 வருடங்களுக்கு பிறகு பிக்குகள் சங்கத்தை கட்டமைச்சது தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை. மகா சங்காதிபதியாக தம்மசீலர் அவருடைய தலைமையிலே அந்த பிக்குகள் சங்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நம்முடைய தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கௌதம சன்னா அவர்கள் இங்கே இந்த சங்கத்தை கட்டி எழுப்பினார்கள். அதிலிருந்து பிக்குகள் சங்கத்தை உருவாக்கப்பட்டு தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழக பிக்குகளை ஒருங்கிணைத்து 15 பிக்குகளை ஒருங்கிணைத்து பிக்குகள் சங்கத்தை கட்டி அமைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தியாகனூரிலே பிக்குகள் அந்த முக்கோலை பிக்குகள் கையிலே ஒப்படைத்து பிக்குகள் சங்கத்தை மீட்டெடுக்கும் நிகழ்ச்சி பௌத்த மறுமலர்ச்சி மாநாடு என்கிற பெயரிலே தியாகனூரிலே நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கின்ற விகார்கள், திருக்கோயில்கள் மற்றும் விகார்களை ஒருங்கிணைத்து 80 விகார்களை ஒருங்கிணைத்து விகார் கவுன்சிலை உருவாக்கினார்கள். அந்த விகார் கவுன்சிலே நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு சங்கரத்தினர்கள் என்கிற அந்த பெயரை கொடுத்து அவர்களுடைய பதவியேற்பு நிகழ்ச்சியும் காஞ்சிபுரத்திலே நடைபெற்றது. தியாகனூரிலே புத்த பூசகர்களையும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டு அந்த புத்த பூசகர்களுக்கு விகார்களிலே அவர்கள் வழிபாட்டு முறைகளை செய்வதற்கு புத்தரும் அவரும் தம்மமும் டாக்டர் பாபா சாஹேப் கடைசியாக எழுதிய புத்தரும் அவர் தம்மம் நூலும் அன்றாட பௌத்த வழிபாடு என்கின்ற அந்த நூலும்
தம்மபதம் என்கிற நூலும் 3 நூல்களும் அந்த 70 விகார் தங்க ரத்னர்கள் மற்றும் புத்த பூசகர்களை மேடையிலே அவர்களை ஏற்றி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக பௌத்த இளையோர் கழகம் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையினுடைய இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைத்து பௌத்த இளையோர் கழகம் அது வந்து செஞ்சி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலே அந்த ஆலோசனை கூட்டம், முதல் மாநில ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அந்த இளையோர் கழக பொறுப்பாளர்கள் முறையாக அறிவிக்கப்பட்டார்கள். இன்று வரை அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பௌத்த மகளிர்களை ஒருங்கிணைத்து பௌத்த மகளிர் கழகம் என்கின்ற ஒரு துணைநிலை அமைப்பை உருவாக்கி பௌத்த மகளிர் கழகத்திற்கு 10 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு பாரமிதாக்களை அடிப்படையாக கொண்டு தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மாநிலங்களை 3-4 மாவட்டங்களாக ஒன்று சேர்த்து 10 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 10 மண்டலங்களுக்கு ஒரு செயலாளர் என்கின்ற முறையிலே பௌத்த மகளிர் கழகத்தை கோயம்புத்தூரிலே நம்முடைய சகோதரி பிரியா அவர்களுடைய தலைமையிலே அந்த மாநில ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இதற்கு முன்னதாக தமிழகம் முழுவதிலும் இந்தியாவிலேயே இதுவரை இல்லாத 800 வருடங்களுக்கு பிறகு இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழகம் முழுவதிலும் 20 மாவட்டங்களில் மாவட்ட சிறுபான்மை நலக்குழு உறுப்பினர்களை நம்முடைய தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையிலே அங்கம் வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு 20 மாவட்டங்களிலே தமிழக அரசு அவர்களுக்கு மாவட்ட சிறுபான்மை நலக்குழு பௌத்த உறுப்பினர்களை நியமித்து அந்த தமிழ்நாடு பௌத்த சிறுபான்மையினர் உறுப்பினர் அவை பேரவையை உருவாக்கி அதன் பொறுப்பாளர்களை சென்னை இக்ஷா மையத்திலே அப்போதைய ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை அழைத்து அந்த பொறுப்பாளர்களை அங்கே அறிமுகம் செய்து வைத்து இன்று வரை செயல்பட்டு வருகிறார்கள். 20 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை மாவட்ட சிறுபான்மை நலக்குழு உறுப்பினர்களை அரசாங்கம் நியமித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து இது போதி தொழில் முனைவோர் கூட்டமைப்பு என்கின்ற ஒரு தொழில் அதாவது இன்று நடத்தப்பட்ட இந்த தலைப்பை ஒட்டி பௌத்தமும் பொருளாதார கோட்பாடும் என்கிற தலைப்புக்கு ஏற்றவாறு இந்த போதி தொழில் முனைவோர் கூட்டமைப்பு என்கிற அமைப்பையும் உருவாக்கி அதற்கான பொறுப்பாளர்களையும் நியமித்து இப்போது நம்ம அமைச்சர், மாநில சிறுபான்மை ஆணையர், மாநில அனைத்து சமய உறுப்பினர்கள், மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர்களையும் அழைத்து அனைவருக்கும் பாராட்டு கூட்டத்தை நடத்தும் போது இந்த போதி தொழில் முனைவோர் கூட்டமைப்பை நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் கௌதம் கண்ணா அவர்கள் அறிமுகம் செய்து வைத்து இன்று வரை அது வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த பாராட்டு போதி தொழில் முனைவோர் கூட்டமைப்பு அறிமுக நிகழ்விலேயே நம்முடைய சேர்மன், மாநில சிறுபான்மை ஆணைய தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் அன்றைய அமைச்சராக இருந்த மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மஸ்தான் மற்றும் மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு நாசர் அவர்களும் உடனே ஆகஸ்ட் மாதம் வந்து நம்ம நடத்தணும் அந்த நிகழ்ச்சினாக்கா செப்டம்பர் மாதமே வந்து நமக்கு வந்து நாக்பூர் தீட்சா பூமி பயணம் மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் மூலமாக 150 பௌத்தர்களை அழைத்து சென்று தமிழக அரசின் உதவியோடு இதுவரை வரலாற்றிலே இல்லாத முதலாக நாக்பூர் தீட்சா பூமி பயணத்திற்கு தம்மச்சக்கர பரிவர்த்தன தின விழாவில் நம் கலந்து கொண்டு அங்கே ஒரு மாபெரும் பேரணியை நடத்தி தீட்சா பூமியிலே பேரணியை நடத்தி சிறப்பாக நம்ம வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்தோம். அதற்கு வந்து 8 லட்சம் ரூபாய் செலவு தமிழக அரசு நம்ம 150 நபர்களுக்கு 2 கம்பார்ட்மெண்ட், அதாவது 150 பர்த் வந்து ரிசர்வ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்க. ரிசர்வேஷன் ட்ரெயினில் போயிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு உணவு, நம்ம தங்க வைக்கிறதுக்கு தங்குற நாட்களுக்கு தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை வந்து தங்க வைக்கிறதுக்கெல்லாம் செலவை ஏற்றுக்கொண்டது. அது வந்து மிகப்பெரிய நம்முடைய தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையினுடைய நம்முடைய சாதனைகளிலே மிகப்பெரிய ஒரு சாதனையாக அது நடந்தது. அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரத்திலே உலக அளவில் இதுவரை தமிழகத்திலே நடைபெறாத
காஞ்சிபுரத்தில் திரிபிடகங்கள் புத்தரின் போதனைகளான அபிதம பிடகம், வினய பிடகம், சுத்த பிடகம் ஆகிய திரிபிடகங்கள் ஓதும் நிகழ்ச்சி மற்றும் பிக்குகள் 150 பிக்குகள் கலந்து கொண்ட மாபெரும் தம்ம பேரணி காஞ்சிபுரத்திலே நடைபெற்றது. மிக வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேரணி திரிபிடகங்கள் ஓதும் நிகழ்ச்சிக்கு பிறகு இப்போது தமிழக அரசு நமக்கு வந்து ஒரு உறுதியை அளித்திருக்கிறார்கள். உறுதின்னு சொல்றதை விட மிகப்பெரிய சாதனையாகத்தான் நம்ம தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவைக்கு அதை வந்து சொல்ல வேண்டும். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, லும்பினி, புத்தகயா, குஷிநகர் சென்று வருவதற்கு 50 நபர்களுக்கு, பௌத்தர்களுக்கு 50 நபர்கள், சீக்கியர்களுக்கு வந்து 30 நபர்கள், ஜைனர்களுக்கு 20 நபர்கள், மொத்தம் 100 பேர். நமக்கு வந்து ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் வீதம், 50 நபர்களுக்கு நமக்கு வந்து அந்த லும்பினி, புத்தகயா, குஷிநகர் புத்தருடைய பிறப்பு, ஞானமெய்தல், பரிநிப்பானம் அடைதல் ஆகிய இடங்களுக்கு சென்று வருவதற்கு, புனித பயணம் மேற்கொள்வதற்கு நம்மளுக்கு நிதி உதவி அளிப்பதற்கு வந்து ஒப்புதல் அளித்துள்ளார்கள், உறுதி செய்துள்ளார்கள், ஜிஓவும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதோடு இந்த வருடம் நம்ம வந்து 2024 வந்து நாக்பூர் தீட்சா பூமி பயணம் சென்று வந்தது போல் இனிமேல் வருகின்ற ஆண்டுகளில் தீட்சா பூமி பிரம்ம சக்கர பெருவிழா அதற்கு சென்றுவதற்கு ஒரு நபருக்கு 5,000 ரூபாய் வீதம் 150 நபர்களுக்கு வந்து உதவி செய்வதாக உறுதி செய்து ஜிஓவை வெளியிட்டிருக்கிறார்கள். இது ரெண்டும் வந்து கன்ஃபார்மா வந்து ஆயிடுச்சு. இது நம்ம தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகத்தான் இதை நம்ம வந்து கருத வேண்டும். இது ரெண்டுத்தை விட மிகப்பெரிய அளவிலே காஞ்சிபுரத்தில் நாம் வந்து கேட்டுக்கொண்டதின் பேரில் பௌத்த பண்பாட்டு மையம் ஒரு 68-70 கோடி ரூபாய் செலவிலே 10 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து மிகப்பெரிய அளவிலே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி சுற்றுலா தல மையமாக அது வந்து திகழக்கூடிய அளவிலே காஞ்சியில பௌத்த பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்று சொல்லிட்டு தமிழக அரசு அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுக்கு ஜிஓ வந்து இன்னும் விரைவிலே வந்துவிடும். ஜிஓ பாஸ் பண்ண பிறகு அந்த வேலைகள் துவங்கவிடும். அது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எங்க வேணாலும் இருக்கலாம். அது வந்து இடம் வந்து பார்த்துருக்குறாங்க. ஒரு இடத்துல வந்து சர்வே கூட பண்ணிட்டாங்க, புத்தகரம்ன்ற வில்லேஜில் நேற்று. அந்த இடம் அதுவும் வந்து நமக்கு வந்து இந்த 3 வந்து மிகப்பெரிய சாதனைகளாக நம்மளுடைய தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவைக்கு கிடைத்த மிகப்பெரிய சாதனையாகத்தான் இதை வந்து நாம் வந்து கருத வேண்டும். அதுக்கு இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் இருக்கு. நம்முடைய தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையினுடைய மத அமைப்பாக அங்கீகரித்து இன்னும் வந்து இந்த மாசத்துக்குள்ளே வந்து நம்ம அந்த அறிவிப்பையும் நாம் பெறப்போகிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டின் பௌத்தம் என்கின்ற இந்த தலைப்பிலே அண்ணன் கௌதம் சன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கௌதம் சன்னா அவர்களுடைய முன்னெடுப்பிலே டாக்டர் கே சுபாஷினி மேடம் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் தான் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறுகளை, பௌத்த வரலாறுகளை ஒவ்வொரு வாரமாக 54 வாரங்கள், அதாவது ஒரு வருட காலம் இந்த ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சி வந்து அவங்க வந்து ஒருங்கிணைத்தார்கள். ஒருங்கிணைத்து 24 வாரங்கள் இப்போ கடந்து வந்துவிட்டோம். இன்னும் 30 வாரங்கள் வந்து தொடர்ச்சியாக இது நடக்கும். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மறைக்கப்பட்ட பௌத்தர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு வாரங்களாக நம்ம இங்கே வந்து மிக சிறப்பாக நிறைய தெரியாத விஷயங்கள் நிறைய வந்து ஆதாரத்தோடும் தொல்லியல் நிபுணர்களை வைத்து, ஆராய்ச்சியாளர்களை வைத்து, இங்கே வரலாற்று ஆய்வாளர்கள் நம்மிடையே வந்து கருத்துக்களை வந்து வரலாற்று ஆதாரங்களோடு, கல்வெட்டு ஆதாரங்களோடு நம்மளுக்கு வந்து இங்கே சொல்லி வருகிறார்கள். இந்த கருத்தரங்கிலே அனைத்து தமிழ்நாடு பௌத்தர் சங்க பேரவையினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் இதை வந்து நம்முடைய கருத்தரங்கம் எல்லாருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எல்லாருக்கும் வந்து இந்த லிங்கை வந்து அவங்க வந்து வாரம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இந்த வந்து பெரும் செலவில் வந்து நம்ம இந்த ஜூம் லிங்க் எல்லாம் வந்து வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு 100 பேராவது இந்த கருத்தரங்களை, இணைய வழி கருத்தரங்களை கலந்து கொள்வதற்கான அனைவரும் தன்னுடைய நேரத்தை வந்து செலவழித்து அவரவர்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பாளர்களும் இதில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தலைப்பை பௌத்தமும் பொருளாதார கோட்பாடும் என்கின்ற தலைப்பை ஆதிபகன் புத்தனுடைய போதனைகளிலிருந்து நம்மளுக்கு மிக தெளிவாக ஆய்வு தரவுகளோடு நமக்கு வந்து விளக்கிய
நம்முடைய அருமை சகோதரர் இளவேந்தன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டின் பௌத்தம் என்கின்ற இந்த தொடரை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும், தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கௌதம் சன்னா அவர்களுக்கும், இந்த வரலாற்று ஆய்வாளர்களையும் தொல்லியல் ஆய்வாளர்களையும் ஒருங்கிணைத்து நமக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பினை நல்கியிருக்கும் மேடம் டாக்டர் கே சுபாஷினி, தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய நிறுவனர் டாக்டர் சுபாஷினி மேடம் அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே வாழ்த்துறை வழங்கிய பாலு ஐயா அவர்களுக்கும், முன்னிலை உரையாற்றிய இளையநந்தன் தாக்கியா அவர்களுக்கும் மற்றும் பௌத்த ஆர்வலர்கள் இந்த நிகழ்ச்சியிலே திரளாக பங்கு பெற்ற 40 பௌத்த உபாசகர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கிலே ஃபேஸ்புக் முகநூல் வழியாகவும் இன்ஸ்டாகிராம் வழியாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும், இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து பௌத்த ஆர்வலர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து பௌத்த ஆர்வலர்களுக்கும் பௌத்த உபாசகர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையா. நன்றி அண்ணா. ஹாப்பி பர்த்டேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா சன்னா அண்ணா முடிச்சிடலாண்ணா. முடிச்சிடலாம். சரிங்கண்ணா. நீங்க தான் எண்டு கொடுக்கணும். நான் எண்டு கொடுக்க முடியாது, சிஸ்டம் வேலை செய்யல. வேந்தன் அவர்களுக்கு வேந்தன் இருக்காரு. மேடம் சுபாஷினி மேடம் ஹோஸ்ட். நீங்க ஹோஸ்ட் தானே இப்ப இதுல? ஆமா, மேடம் தான் ஹோஸ்டா இருக்காங்க, அவங்க கொடுக்கலாம். ஓகே ரைட். நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும் நன்றி.